பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்பதை நம்ம முதல் வசனமா ஆதியாகமத்துல வாசிக்கிறோம். ஸோ கர்த்தருடைய சிருஷ்டிப்பு என்பது ஆதியிலே 6 நாட்களிலே அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இந்த 6 நாட்கள் சிருஷ்டிப்பு, 7ஆம் நாள் ஓய்ந்திருத்தல், இந்த 7 நாட்கள் எதை குறிக்கிறது? கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்த அந்த 7000 ஆண்டுகளை குறிக்கிறது என்பதை நமக்கு ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா கர்த்தநாள் என்பது 1000 வருஷம் போலவும் 1000 வருஷங்கள் என்பது ஒரு நாளை போலவும் இருக்கிறது. அப்ப 6000 ஆண்டுகள், அந்த முதல் 6 நாட்கள் எதை குறிக்கிறது? சிருஷ்டிப்பின் 6 நாட்கள் 6000 ஆண்டுகளுக்காக மனம் திரும்புவதற்காக கொடுத்த அந்த 6000 ஆண்டுகளை குறிக்கிறது. இந்த 6000 ஆண்டுகளோட முடிவுல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை நடக்கணும். அவர் வந்த பிறகு இந்த பூமியிலே 1000 வருட அரசாட்சி ஸ்தாபிக்கப்படணும். கர்த்தருடைய வருகைக்காகவும் அவருடைய 1000 வருட அரசாட்சிக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் ஒரு சிறு கூட்டம் என்பது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுல நாமளும் ஒரு சிறு கூட்டமா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த 6000 ஆண்டுகள் இது எப்படி இந்த 6000 ஆண்டுகள் நிறைவுக்கு வருகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஆதாம் முதற்கொண்டு இன்று வரைக்கும் எப்படி இந்த 6000 ஆண்டுகள் கடந்து போகிறது, ஸோ இது கிட்டத்தட்ட எப்ப முடிவுக்கு வருது அப்படின்றதை நம்ம ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல இந்த 6000 ஆண்டுகள் முடிவுக்கு வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகையுமே நம்ம இன்னும் ஒரு சில ஆண்டுகள்ல எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னாக்க ஒவ்வொரு காலகட்டமா நகர்ந்து வந்த பொழுது, ஸோ முதலில் ஆதாமை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் ஒரு 2000 ஆண்டுகள் ஓடுது. அடுத்து ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் இன்னொரு 2000 ஆண்டுகள் கடந்து செல்கிறது. ஸோ ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஒரு 4000 ஆண்டுகள் கடந்து செல்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் நமக்காக அவர் பிறந்தார், அவர் வளர்ந்து, அவர் ஞானஸ்நானம் எடுத்து, அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது, அவர் மார்க் புஸ்தகத்துல நம்ம முதல்ல வாசிக்கிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அப்படிங்கிற ஒரு பிரசங்கத்தை தான் இயேசு கிறிஸ்து தொடங்குறார். ஸோ அவர் சொல்றதே டைம் முடிஞ்சு போயிடுச்சுப்பா, காலம் நிறைவேறிற்று, த டைம் இஸ் அட் ஹேண்ட் அப்படின்ற பிரசங்கத்தை தான் அவர் மார்க் புஸ்தகம் முதல் அதிகாரத்துல வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்குமே இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குமே அந்த காலம் முடிவு காலத்துல நாம் இருக்கிறோம். அப்படின்னாக்க நாம இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் நாம இன்னைக்கு நிதானமா கவனித்து கேட்கலாம், வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 6 முதல் 7 வரைக்கும். ரெவலேஷன் சாப்டர் 10 verses 6 to 7. இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வானத்தையும் அதில் உள்ளவைகளையும், பூமியையும் அதில் உள்ளவைகளையும், சமுத்திரத்தையும் அதில் உள்ளவைகளையும் சிருஷ்டித்தவரும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவருமானவர் மேல் ஆணையிட்டு சொன்னான். ஆமென். ஆமென். இனி காலம் செல்லாது என்று எழுதி இருக்கிறது இல்லைங்களா? அப்ப எந்த காலகட்டத்துல இனி காலம் செல்லாது, டைம் இஸ் அப் அப்படின்றத கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா அந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அந்த 7ஆம் எக்காலத்தை கர்த்தர் இங்க குறித்து பேசி இருக்கிறார். அப்ப நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம மே 17, 18ஆம் தேதி இந்த 2 நாட்களிலே 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோவாக்கினின் கலசங்கள் என்று இந்த 21 காரியங்களை கர்த்தருடைய கிருபையினால நம்ம ஆராய்ந்து பார்த்தோம். அந்த ஒவ்வொரு முத்திரையா இயேசு கிறிஸ்து உடைக்கிறார். அப்பொழுது என்ன நடந்தது, ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன நடந்ததுன்றத நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதே போல அந்த 7ஆம் முத்திரை என்பது அது 7 எக்காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்த 7ஆம் முத்திரை என்பது 7 எக்காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7ஆம் எக்காலம் என்பது 7 கோபாக்கினின் கலசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப 7ஆம் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. அந்த தேவ ரகசியம் என்னது? நம்ம 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவ பக்திக்குரிய ரகசியம் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். பக்திக்குரிய ரகசியம் இது மகா மேன்மையுள்ளது என்றும் எழுதியிருக்கிறது இல்லைங்களா? இந்த தேவ பக்திக்குரிய ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது,
தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதுதான் தேவ ரகசியமா இருக்கிறது. இந்த தேவ ரகசியம் நிறைவேற போகிற ஒரு காலகட்டம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில். நாம இன்னைக்கு இருக்கிறது வந்துட்டு எந்த தூதனுடைய சத்தம், எந்த எக்காலம்? நாம இன்னைக்கு இருக்கிறது 7ஆம் எக்காலத்துல இருக்கிறோம். 7ஆம் எக்காலம் 7 கோபாக்கினின் கலசங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எந்த கோபாக்கினின் கலசத்துல வந்துட்டு நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்னு பார்த்தாக்க, அந்த 7ஆம் கோபாக்கினின் கலசம். அதாவது 7ஆம் முத்திரையில, 7ஆம் எக்காலத்துல, 7வது கோபாக்கினின் கலசத்துல அந்த ஃபைனல் ஈவெண்ட்ல நம்ம இருக்கிறோம். அந்த 7ஆம் கோபாக்கினின் கலசத்தின் காலகட்டத்துல இது என்ன நடக்கணும் அப்படின்னு பார்த்தாக்க, 3 உலக யுத்தங்கள் நடக்கணுன்றத ஆவியானவர் வந்துட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்துல எழுதியிருக்கிறார். அதே போல எசேக்கியேல் புஸ்தகத்துல இன்னும் அநேக புஸ்தகங்கள்ல 3 உலக யுத்தங்களை பத்தி எழுதி இருக்குது. அப்ப அந்த 3 உலக யுத்தங்கள்ல ஏற்கனவே 2 முடிஞ்சிருச்சு. 3வது உலக யுத்தத்துக்கான ஆயத்தங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதுலயுமே 2020, 26 வந்துட்டு ஆரம்பித்த பொழுது ஒரு 2 நாள்லயே வந்து நம்ம பார்த்த ஈவெண்ட் வந்துட்டு திடீர்னு சவுத் அமெரிக்கால வந்துட்டு ஒரு மேஜர் ஈவெண்ட் நடக்குது. அதிகமா வந்துட்டு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா மத்தியில வந்துட்டு சண்டை போட்டு வந்துட்டு ஒரு சரித்திரம் இல்லாவிட்டாலும், வெனிசுவேலா அப்படின்ற ஒரு நாட்டோட தலைவரை அமெரிக்கா போய் கடத்திட்டு வருது. ஸோ இவர் வந்துட்டு ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. வெனிசுவேலா நாட்டு தலைவர் வந்துட்டு மடூரோ அப்படின்றவர் வந்துட்டு அவர் தான் அந்த நாட்டோட வந்துட்டு பிரசிடென்டா வந்துட்டு இருக்கிறார். அந்த பிரசிடென்ட்டையே போய் இவங்க கடத்திட்டு வராங்க. ஸோ அங்கேயுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது. ஸோ கடந்த 4 ஆண்டுகளா வந்துட்டு பாக்குறோம். போர் என்பது 2022ல ஐரோப்பாவிலே தொடங்கியது இல்லைங்களா? ஐரோப்பாவில் உக்ரைன் போர் தொடங்கி இப்பொழுது 4 ஆண்டுகளா நடந்துட்டு இருக்குது. இப்ப அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் 4வது வருஷம் முடிஞ்சு 5வது வருஷம் வந்துட்டு தொடங்குது. ஸோ இது 5வது ஆண்டா தொடங்கும் பொழுது வழக்கமாவே உலக யுத்தங்கள் அந்த 5ஆம் ஆண்டுலயும் 6வது ஆண்டுலயும் வந்துட்டு பார்த்தாக்கா ரொம்பவுமே பயங்கரமா வந்துட்டு இருந்துச்சு. 1ஆம் உலகப்போர் 5 ஆண்டுகள் நடந்தது. 2ஆம் உலகப்போர் 6 ஆண்டுகள் நடந்தது. ஸோ இப்போ அதனுடைய கிளைமேக்ஸுக்கு வந்துட்டு இந்த யுத்தங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ ஐரோப்பாவில் மட்டும்தான் யுத்தம் நடக்குது அப்படின்னு சொல்லி 2022ல நினைச்சிட்டு இருக்கும் பொழுது 2023ல ஆசியாவிலையும் மத்திய கிழக்கு நாடுகள்லயும் வந்துட்டு யுத்தம் தொடங்கியது. அக்டோபர் 7ஆம் தேதி அங்க வந்துட்டு இஸ்ரேலை சுத்தி இருக்கிற மற்ற நாடுகளை யுத்தம் தொடங்கியது. ஸோ ஹமாஸ்ல காசாவில் மட்டும் இல்ல, அதே போல இஸ்ரேலுக்கு வந்துட்டு லெபனானுக்கும் யுத்தம் நடந்தது. இஸ்ரேலுக்கு வந்துட்டு ஈரானுக்கு நடுவில் யுத்தம் நடந்த நம்ம பாக்குறோம். சிரியாவில் அவங்க வந்துட்டு பாம்ஸ் போட்டதை பாக்குறோம். ஏமன்ல வந்துட்டு யுத்தம் நடந்ததை நம்ம வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதே போல இப்பொழுது வந்துட்டு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா நடுவில் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்காத கண்டங்கள்ல எல்லாம் வந்துட்டு சில பிரச்சனைகள் வந்துட்டு எழும்புது. இதுல இருந்து கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார்? இனி காலம் செல்லாது என்று கர்த்தர் சொல்கிறார். 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என்று எழுதியிருக்கிறது. அப்போ ஒரு காலகட்டம் நிறைவேறுதுன்னா இயேசு நம்மிடம் என்ன பேச வருகிறார் அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்துட்டு அந்த காலகட்டத்தை உணர்ந்த பிள்ளைகளா இருந்தா மட்டும்தான் ரட்சிப்பின் பாதையில நடக்க முடியும். அந்த காலகட்டத்தை நம்ம உணரலைனாக்கா ரட்சிப்பின் பாதையில நடக்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஏசு கிறிஸ்து வரலன்னு சொல்லி பல கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அவருடைய வருகை வந்துட்டு இன்னும் ரொம்ப நாள் இருக்கும் போல இருக்கு. பல போதகர்களும் கிறிஸ்தவர்களும் உலகம் முழுவதும் என்ன நினைக்கிறாங்க, இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சுதான் ஏசு கிறிஸ்து வருவாருன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லி ரிலாக்ஸ்டா இருக்கிறாங்க. இதுதான் பிசாசுனுடைய தந்திரமா இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்து அந்த காலகட்டத்தை அவருடைய கிருபையினால வந்துட்டு நமக்கு அறிய வைத்திருக்கிறார். அப்ப ஒரு காலகட்டம் நிறைவுக்கு வருதுன்னு சொன்னாக்க நாம என்ன செய்யணுன்றதை நம்ம கவனித்து பார்க்கலாம். மார்க் 1 அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். மார்க் 1:15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஆமென். ஆமென். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். ஸோ இதுதான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த மெசேஜ். இதுதான் இன்னைக்குமே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற மெசேஜ் வந்துட்டு இதுதான். அப்பொழுது என்ன காலம் நிறைவேறிற்று? இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சப்ப தானியேலின் 70 ஆண்டுகள் நிறைவுக்கு வருகிறது. ஸோ தானியேல் 9ஆம் அதிகாரத்துல 24 முதல் 27 வசனங்கள்ல சொல்லப்பட்ட அந்த 70 அந்த வாரங்களுக்குரிய தீர்க்க தரிசனங்கள், இந்த 70 × 7 490 ஆண்டுகள் அது நிறைவுக்கு வருகிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டம் அதுதான். அதன் பிறகு அவர்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுப்பா, டைம் இஸ் அட் ஹேண்ட், நீங்க மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப காலம் நிறைவுக்கு வருதுன்னா என்ன சமீபமா இருக்கிறது? தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
பட் அன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய ராஜ்யம் பூமியிலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு அவங்க எங்களுக்கு இயேசு கிறிஸ்து வேண்டாம், இவர் எங்களுக்கு ராஜா கிடையாதுன்னு சொன்னதுனால அந்த தேவனுடைய ராஜ்யம் பிசிக்கலி அன்று ஸ்தாபிக்கப்படவில்லை. அது இப்பொழுது வந்துட்டு யாரு விரும்புறாங்களோ இல்லையோ, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வரும் பொழுது தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்பது வந்து நம்ம வசனங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற செய்தி என்னது? காலம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய காலம் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிகள். செய்தி வந்துட்டு அன்றும் இன்றும் ரொம்ப சிம்பிளான ஒரு செய்தி தான். இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்த நாட்களிலும் சரி, அவர் வந்துட்டு மரித்து உயிர்த்த பிறகும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அவர் சபைகளை பார்த்து சொல்வது, நீ மனம் திரும்பு அப்படின்ற வார்த்தையை தான் சொல்றாரு. அப்ப நம்ம மனம் திரும்பி சுவிசேஷத்தின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அது என்னது? இந்த பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பா வந்துட்டு மத்தேயு புஸ்தகத்துல பரலோக ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கும். மார்க் புஸ்தகத்திலையும் லூக்கா புஸ்தகத்திலையும் தேவனுடைய ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கும். ரெண்டுமே ஒரே ராஜ்யத்தை தான் குறிக்கிறது. பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்ததுனால அந்த ராஜ்யத்தின் பெயர் வந்துட்டு பரலோக ராஜ்யமா இருக்கிறது. வாசிக்கலாம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். Matthew 4:17. அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஆமேன். ஆமென். அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்ப நம்ம 2 புஸ்தகத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, மார்க் 1:15 மத்தேயு 4:17 வந்துட்டு இதுதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண முதல் வார்த்தைகளா அந்த 2 புஸ்தகத்திலே ரெக்கார்ட் ஆயிருக்குது. அப்ப மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று மத்தேயுல சொல்றாரு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று மார்க்ல சொல்றாரு. இது ரெண்டுமே ஒரே ராஜ்யம் தான். பரலோக ராஜ்யம் என்பதும் தேவனுடைய ராஜ்யம் என்பதும் ஒரே ராஜ்யத்தை குறிக்கிறது. பரலோகத்தின் தேவன் பூமிக்கு இறங்கி வந்ததனால் அந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும் அந்த ராஜ்யம் அது பரலோக ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. வாசிக்கலாம் மார்க் 11ஆம் அதிகாரம் 10வது வசனம். மார்க் 11:10. கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசிர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இந்த ராஜ்யத்துக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேர் கொடுக்கப்பட்டிருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்கிற ராஜ்யத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேர். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. பரலோக ராஜ்யம் என்றும் இது அழைக்கப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யம் என்றும் அழைக்கப்படுகிறது, இது தாவீதின் ராஜ்யம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் என்னது? இவர் தாவீதின் குமாரன். அநேகர் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து வந்துட்டு தாவீதின் குமாரனே என்னை ரட்சியும், என்னை சுகமாக்கும் என்று யாரெல்லாம் கேட்டாங்களோ இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உடனே சுகத்தை கொடுத்தார். ஏன்னா அந்த ராஜ்யத்தை அவர்கள் அறிந்தவர்களா இருந்தார்கள். அதனாலதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்து வந்துட்டு தாவீதின் குமாரனை என்று அவர்கள் அழைத்தார்கள். சோ தாவீதின் ராஜ்யம் பழைய ஏற்பாட்டுல இருந்துச்சு இல்லைங்களா? அந்த பழைய ஏற்பாட்டுல இருந்த தாவீதின் ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து மீண்டும் புதிய ஏற்பாட்டுல ஸ்தாபிப்பார் என்று எல்லா தீர்க்க தரிசனங்களும் சொல்லி கொடுக்கிறது. தாவீது ராஜாவும் சாலமோன் ராஜாவும் அதனாலதான் சொல்றாங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துல நாங்க டெம்பரரியா ராஜாவா இருக்கிறோம். ஏன்னா எருசலேமில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அந்த தாவீதின் ராஜ்யம் சாலமோனுடைய ராஜ்யம், இது கர்த்தருடைய ராஜ்யம் என்று பழைய ஏற்பாட்டுல ராஜாக்கள் புஸ்தகத்திலையும் அதே போல நாளாகமும் புஸ்தகத்திலையும் வந்துட்டு இது கர்த்தருடைய ராஜ்யம் என்று எழுதியிருக்கிறது. சோ அந்த கர்த்தருடைய ராஜ்யத்துல வந்துட்டு இவர்கள் டெம்பரரியா இவர்கள்லாம் ராஜாவா வந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அல்டிமேட் ராஜா இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் இவர்கள் எல்லாம் டெம்பரரியா வந்துட்டு ராஜாவா வந்துட்டு இருந்தாங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் பெயர் தாவீதின் குமாரன் என்றும், அந்த பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் என்பது இது தாவீதின் ராஜ்யம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த ராஜ்யத்தை இயேசு கிறிஸ்து பூமியிலே வரும் பொழுது திரும்ப அவர் எடுப்பித்து ஸ்தாபிப்பார் என்றும் வேதம் சொல்கிறது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அவர் மீண்டுமாக பழுது பார்த்து அவர் ஸ்தாபிப்பார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரத்திலையும் பழைய ஏற்பாட்டிலையுமே ஆமோஸ் புஸ்தகத்திலுமே எழுதி இருக்கிறது. அப்ப இந்த பரலோக ராஜ்யம் இதைத்தான் 1000 வருட அரசாட்சி என்று நாம் சொல்கிறோம். இந்த 1000 வருட அரசாட்சி என்பது ஏதோ ஒரு புதுசான கான்செப்ட் எல்லாம் பைபிள்ல கிடையாது. பழைய ஏற்பாட்டுல இருந்த தாவீதின் ராஜ்யம், அதற்கு பின்னாடி வந்துட்டு சாலமோன் மூலமா வந்துட்டு இருந்த ராஜ்யம், அது பின்னாடி விழுந்து போயிடுச்சு. அந்த விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் பழுது பார்த்து அவர் மீண்டுமாக ஸ்தாபிப்பார் என்பது இது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்றப்பவே எடுத்தோடனே ராஜ்யத்தை பத்தி பேசினார்னா, நான் தான் இந்த பூமியில தாவீதின் குமாரனாக வந்திருக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்றாரு.
சோ தாவீதின் வழியில தாவீதின் குமாரனா வந்திருக்கிற வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பைபிளுடைய கடைசி அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நான் தாவீதின் வேரும் சந்ததியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து எதுக்கு தாவீதை பத்தி பேசணும்? நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன்னு சொல்லி தாவீதோட ரெஃபரன்ஸோட தான் இயேசு கிறிஸ்து வந்துட்டு முடிக்கிறாரு. இந்த பூமியிலே ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யத்திற்கு பாத்திரராக நாம் எண்ணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய நடக்கை எந்த அளவுக்கு பரிசுத்தமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு யோசிச்சு பார்க்கணும். இந்த ராஜ்யத்தினுடைய பெயர் என்னது? இது பரலோக ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் பங்குள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னாக்க கர்த்தருடைய அந்த திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களா இருக்கணும். இதை குறித்து நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அந்த ராஜ்யத்தை குறித்து வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44வது வசனம். Matthew 13:44. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். ஆமென். பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். சோ இப்படிதாங்க பரலோக ராஜ்யம் இருக்குது. அந்த பரலோக ராஜ்யத்தின் வசனங்களை நாம் தெரிந்து கொண்ட பிறகு நாம் சந்தோஷம் உள்ளவர்களாய் வந்துட்டு இருக்கிறோம். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அந்த நிலத்தை கொள்ளுகிறான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவன் கொடுக்கறது அந்த நிலத்துக்கு, அதாவது பரலோக ராஜ்யம் புதைந்திருக்கிற அந்த நிலத்துக்கு தான் கொடுக்குறான். அப்படின்னா அதை விட்டுருன்னு சொன்னாக்க நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு வித்துட்டு போய் நம்ம எங்க இருந்து பரலோக ராஜ்யத்தை வாங்குறது? இப்ப பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு வலிமையோடும் முழு சிந்தையோடும் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நம்ம வந்துட்டு இருக்கணும். அப்ப அந்த முழு இருதயத்தோட நம்ம கர்த்தரை பின்பற்றுவதை தான் வந்துட்டு அந்த மனுஷன் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று எழுதியிருக்கிறது. இதை போலவே வந்துட்டு சொல்லப்பட்ட இன்னொரு ஓமை தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்குரிய ஒரு ஓமையா இருக்குது. வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45 முதல் 46 வசனங்கள். Matthew chapter 13 verses 45 to 46. மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். ஆமென். ஆமென். பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். உங்க எல்லாருக்குமே வந்துட்டு கடவுளை குறித்த ஒரு தேடல் இருந்திருக்கும். உங்களுடைய சிறு வயதிலிருந்தே வந்துட்டு கடவுள் யார், என்னை படைத்த அந்த கிரியேட்டர் வந்துட்டு அவர் யார், சிருஷ்டிகர்த்தர் யார் என்கிற ஒரு தேடல் இருந்திருக்கும். நம்மில் அநேகர் புரஜாதிகளா நம்ம வந்துட்டு இருந்திருக்கலாம், இயேசுவை அறியாதவர்களா இருந்திருக்கலாம். ஆனா நம்முடைய ஆத்மாவிலே வந்துட்டு ஒரு தேடல் நிச்சயமாவே இருந்திருக்கும். என்னை படைத்தவர் யார் என்கிற ஒரு தேடல் இருந்திருக்கும். கரெக்டா வந்துட்டு இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய சிருஷ்டிகர்த்தர் என்பதை நம்ம என்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அன்னையில இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு வலிமையோடு முழு சிந்தையோடு முழு இருதயத்தோட நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம கீழ்ப்படிய ஆரம்பிச்சிருப்போம். அதன் பலன் தான் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பரிசுத்தமாய் இருக்கிறோம். பரிசுத்தமாய் அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறோம். நடந்தது என்ன நமக்கு தெரியும், இந்த பூமியிலே இப்பொழுது நடப்பது என்னன்னு தெரியும், இனிமேட்டு வருவதையும் வந்துட்டு கர்த்தர் நமக்கு கிருபையினால வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இப்ப நம்ம வாழ்க்கையில பரிசுத்தமாகணுன்ற அந்த ஒரே ஒரு கொள்கையோட தான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் என்பது நல்ல முத்துக்களை தேடுகிற ஒரு வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் என்ன செய்யறான், அந்த விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்ட பொழுது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். அப்படின்னாக்கா வாழ்க்கையில வந்துட்டு நான் எதை இழந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வர ப்ரொமோஷனை நான் இழந்தாலும் பரவாயில்ல, இந்த வேலையில முன்னேற்றத்தை நான் இழந்தாலும் பரவாயில்ல, எப்படி ஆகிலும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அப்போஸ்தலன் பவுல் வந்துட்டு பிலிப்பியர் புஸ்தகத்துல சொல்ற மாதிரி இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் குப்பையுமாக எண்ணுகிறேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்திற்காக வந்துட்டு அவரோடு கூட வந்துட்டு இருக்க போகிற அந்த ராஜ்யத்திற்காக உயிர் தெழுதலுக்காக வந்துட்டு நான் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களை நான் குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்லி பவுல் சொன்னது போல மீதி எல்லாமே குப்பையை போலதான் வந்துட்டு தெரியும். அப்ப வாழ்க்கையில வந்துட்டு யாருமே கொடுக்க முடியாதது என்னது, நித்திய ஜீவன் என்கிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நித்திய ஜீவனை மட்டும் கொடுக்கலங்க, அத்தோடு சேர்த்து ஒரு ராஜ்யத்தையும் அவர் கொடுக்கிறார். உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குறேன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த பரலோக ராஜ்யத்தை வந்துட்டு நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். இன்னொரு பேரபிள் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23 முதல் 24 வசனங்களை வாசிக்கலாம். Matthew chapter 18 verses 23 to 24.
எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். இந்த பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப பரலோக ராஜ்யத்தை அவர் டக்குன்னு தூக்கி யாருக்குனாலும் கொடுத்துட போறது கிடையாது. ஏன்னா இது ஒரு ராஜ்யம் சம்பந்தப்பட்ட ஒரு கண்ட்ரோல் இல்லைங்களா? அந்த ராஜ்யத்துக்குரிய கண்ட்ரோல்ல வந்துட்டு எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லைங்களா? அதை யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார் வந்துட்டு கணக்கு பார்த்து தான் கொடுக்கிறார். கணக்கு பார்த்து யார் யாரெல்லாம் ஒழுங்கா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தவர்கள். இந்த ஓமை நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு வேலைக்காரன் வந்துட்டு அந்த ராஜா கிட்ட ஒரு 10,000 தாலந்து தங்கத்தை வந்துட்டு கடன் வாங்கியிருக்கான். அவனால திரும்ப கொடுக்க முடியல. திரும்ப கொடுக்க முடியாதனால வந்துட்டு இவனை பேசாம ஜெயில போட்டுருவோம் அப்படின்னு ராஜா முடிவெடுக்கிறப்ப அந்த வேலைக்காரன் வந்துட்டு என்ன பண்றான், அந்த ராஜாவோட காலில் விழுந்துட்டு, ஆண்டவரே என்னால கொடுக்க முடியல, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ராஜா என்ன பண்றாரு, சரி போ நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லி அவரை மன்னிச்சிடறாரு. பட் இந்த ஒரு கடன்காரன் வந்துட்டு அவன் வழியிலே வந்துட்டு போகும் பொழுது என்ன செய்யறான் அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கவனிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். Matthew 18:28. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். ஆமென். இப்ப இந்த ஒரு கடன்காரன் வந்துட்டு தன்னுடைய கடன் வந்துட்டு அந்த ராஜா மன்னிச்சுறாரு. ராஜா மன்னித்த பிறகு பாத்தீங்கன்னாக்க இவன் வெளியில போறப்ப தன்னிடம் 100 வெள்ளிக்காசு கடன்பட்ட ஒருத்தனை வந்துட்டு போய் பாக்குறான். இன்னைக்கு 100 வெள்ளிக்காசுன்றது இந்த உலகத்தின் மதிப்பு படி பாத்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா இருக்கும். பட் இவன் பட்ட கடன் என்னது, ராஜாவிடம் இவன் பட்ட கடன் வந்துட்டு 10,000 தாலந்து வந்துட்டு அந்த தங்கத்தை வந்துட்டு கடன் வாங்கியிருக்கான். அந்த 10,000 தாலந்து தங்கம் வந்துட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவுடைய ஜிடிபியோ இல்ல அமெரிக்காவோட ஜிடிபி லெவலுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய அமௌண்ட் வந்துட்டு. ஸோ எத்தனையோ 1000 கோடி பல லட்சம் கோடி இவன் கடன் வாங்கியிருக்கிறான். அதை ராஜா மன்னிச்சிடாரு. இவன் வெறும் வந்துட்டு 100 வெள்ளிக்காசுக்காக அவனுடைய தொண்டையை நெரித்து என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சு நீ கடனை கொடுக்கணும், அவன் முடியலன்னு சொல்றப்ப அவனை தூக்கி அவன் ஜெயில போடுறான். இதை கண்ட வந்துட்டு சக ஊழியர்கள் ராஜாவிடம் முறையிடுகிறார்கள். ராஜாவிடம் முறையிட்டப்ப ராஜா என்ன கேள்வி கேட்கிறாரு, நான் உன்னைய மன்னிச்சது போல நீனும் அவனை மன்னிச்சிருக்கணும் இல்லையா, நீ ஏன் மன்னிக்கல அப்படின்னு சொல்லி திரும்பவும் நீ கடனை கொடுன்னு சொல்லி கேட்கிறாரு. வாசிக்கலாம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 35 வரைக்கும். Matthew chapter 18 verses 34 to 35. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஆமென். ஆமென். அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடம் அவனை ஒப்பு கொடுத்தான். அப்ப ராஜா என்ன பண்றாரு, உனக்கு நான் மன்னிச்சதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எதற்காக கர்த்தர் இந்த ஊமையை சொன்னாரு? கடவுள் நமக்கு மன்னிக்கிறார். இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவரிடம் நம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது அவர் நம்மை மன்னிக்கிறார். அப்படின்னா நாமளும் மற்றவங்களை மன்னிக்கணும். அதனாலதான் 35வது வசனத்துல அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். மனப்பூர்வமா எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா அப்படின்றத நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது பரலோக ராஜ்யம் சம்பந்தப்பட்டது. இந்த ராஜ்யத்துல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பங்குள்ளவர்களா நம்ம இருக்கணும்னு சொன்னாக்க முதலாவது வந்துட்டு நமக்கு துரோகம் செய்தவர்களை, நமக்கு விரோதமாய் இருப்பவர்களை வந்துட்டு மன்னிக்கணும். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்பனா நம்ம முதல்ல செய்ய வேண்டியது இந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம பங்குள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னாக்க மன்னிக்கணும். எப்படி மன்னிக்கணும்? மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். அப்ப ராஜா கணக்கு பார்த்துதான் ராஜ்யத்துல சேர்த்துக்குவார். அதனாலதான் இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது 18ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ராஜாவானவர் கணக்கு பார்த்துதான் வந்துட்டு நம்மள ராஜ்யத்துல சேர்த்துக்குவார். முதலாவது நம்ம மன்னிக்கணும். இன்னொரு கணக்கு வந்துட்டு ராஜா நம்ம கிட்ட வந்துட்டு என்ன கேட்பாரு? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே அவர் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்றார். அப்ப நம்ம நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அன்னைக்கு கர்த்தர் கணக்கு கேட்பார்.
இப்ப பேசுகிற வீண் வார்த்தைக்கு நம்ம கணக்கு வந்துட்டு ஒப்புவிக்கணும்னு சொல்லி சொல்றாரு. ஒரு நாளைக்கு ஆவரேஜா ஒரு 15,000 வார்த்தை ஒரு மனிதன் பேசுகிறான் என்று இன்னைக்கு அறிவியல்ல வந்துட்டு சொல்றாங்க. அது ஒரு நாளைக்கு 15,000 வார்த்தை அப்படின்னு சொன்னாக்க ஒரு 10 நாள்லயே வந்துட்டு எவ்வளவு ஆகும்? ஒரு 1,50,000 வார்த்தைகள் இருக்கும். 100 நாள்ல 15,00,000 வார்த்தைகள் இருக்கும். அப்போ ஒரு வருஷத்துக்கே வந்துட்டு பார்த்தா அப்ராக்சிமேட்லி ஒரு 50,00,000 வார்த்தைகள் வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு பேசுறான். அப்ப 10 வருஷத்துல 20 வருஷம், 40 வருஷம், 50, 60, 70 வருஷத்துல எத்தனாயிரம் வார்த்தைகள் நம்ம பேசியிருப்போம். எல்லாமே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளா பேசுறோம். எல்லாமே கரெக்டான வார்த்தைகளா நம்ம பேசுறோம். இப்ப எவ்வளவோ வந்துட்டு தவறான வார்த்தைகள பேசியிருப்போம். அது பொய் வார்த்தைகளா இருக்கலாம். கோபமான வார்த்தைகள், எரிச்சலான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், பெருமையான வார்த்தைகள், எவ்வளவோ விதமான தவறான வார்த்தைகள பேசியிருப்போம். அதனாலதான் கர்த்தர் வீண் வார்த்தைகள் என்று அவர் பேசுகிறார். பேசுகிற வீண் வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போ ஒப்புவிக்க முடியுமா? நிச்சயமா எந்த மனுஷனாலும் முடியாது. ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர்ட்ட சரண்டர் ஆகலாம். நான் எவ்வளவோ வீண் வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில வந்துட்டு பேசியிருக்கிறேன். பொய் பேசியிருக்கிறேன், கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன், கோபமா பேசியிருக்கிறேன், எரிச்சலா பேசியிருக்கிறேன், நான் பெருமையா பேசியிருக்கிறேன்னு சொல்லி வந்துட்டு நம்முடைய எல்லா வீண் வார்த்தைகளுக்கும் நம்ம மன்னிப்பு கேட்டு அதெல்லாம் பழசெல்லாத்தையும் வந்துட்டு பாவங்களை அழிச்சிட்டு கணக்க புதுசா தொடங்கலாம். புதுசா தொடங்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினால இனிமேட்டு நம்ம கெட்ட வார்த்தைகள் பேசாம, பொய் பேசாம நம்ம அப்படி இருந்தாக்க நியாய தீர்ப்பு நாளிலே தைரியத்தோடு நம்ம கர்த்தர் முன்னாடி நம்மளால நிக்க முடியும். அப்பொழுது அவர் ராஜ்யத்தை நம்மிடம் ஒப்பு கொடுப்பார். இல்லாட்டினா ராஜ்யத்தை நீக்கி போடுவேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு யூதர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கதான் ராஜ்யத்தின் பிள்ளைகள்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல வந்தோனமே வந்துட்டு பார்த்தாக்க புறஜாதிகளுக்கும் அவர் வந்துட்டு ராஜ்யத்தை கொடுத்தார். அந்த யூதர்களுக்குள்ளாரே வந்துட்டு பணக்காரர்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க தங்களுக்கு தான் ராஜ்யம் உண்டு, ஏழைகளுக்கெல்லாம் வந்துட்டு ராஜ்யம் இல்லை, இவர்கள்லாம் கர்த்தரால் சபிக்கப்பட்டவர்கள் என்று பரிசேயர்கள் சதுசேயர்கள் நினைத்த பொழுது இயேசு கிறிஸ்து அதையும் வந்துட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னார். புறஜாதிகளுக்கு ராஜ்யத்தை வந்துட்டு கர்த்தன் வந்துட்டு ஓபன் அப் பண்ணி கொடுத்தாரு. அப்ப யார் யாரெல்லாம் கீழ்ப்படிபவர்களோ அவர்களுக்கு தான் இந்த ராஜ்யத்தை கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா டேக் இட் ஃபார் கிராண்டடா எந்த கிறிஸ்தவனும் யோசிக்க முடியாது. நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனா பிறந்த, நான் கிறிஸ்தவனா வளர்ந்திருக்கிறேன், அதனால எனக்கு இந்த ராஜ்யம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லி எந்த கிறிஸ்தவனும் சொல்லவே முடியாது. மனம் திரும்பி நம்ம முழு விசுவாசத்தோட இருந்து கர்த்தருக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் இந்த ராஜ்யம் நமக்கு கிடைக்கும். வாசிக்கலாம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 43வது வசனம். மேத்யூ 21:43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ட்ரெடிஷ்னலி பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 1500 ஆண்டுகளா ரோமன் கத்தோலிக்க சபை தான் வந்துட்டு நாங்க தான் கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்னு மார்த்தட்டிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்கள மாதிரி சபைகளை பார்த்துதான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள போலவே வந்துட்டு வந்திருக்கிற நிறைய பாரம்பரிய சபைகளும் இருக்கிறாங்க. சிஎஸ்ஐயா இருக்கட்டும், லூத்தரன் சபையா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு பெந்தகோஸ்தி சபைகள் இன்னைக்கு வளர்ந்துருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ மார்த்தட்டிக்காத, நான் கிறிஸ்தவன் சொல்லி மார்த்தட்டிக்காத, ஒழுங்கா கீழ்ப்படி, இல்லாட்டினா ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப கனி கொடுக்கிறோமா அப்படின்றத நாமே நிதானித்து பார்ப்போம். அடிப்படையான கனிகள் லூக்கா 3ஆம் அதிகாரம் 8 முதல் 14 வசனங்கள்ல வந்துட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் அப்படின்னு சொன்னாக்க ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறது, இந்த மாதிரி அடிப்படையான வந்துட்டு காரியங்கள், துணி இல்லாதவங்களுக்கு துணி வாங்கி கொடுக்கறது, வந்துட்டு நம்முடைய சம்பளமே போதும் என்று இருப்பது, லஞ்சம் வாங்காம இருக்கிறது, அடிப்படையான காரியங்கள் தான் வந்துட்டு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். இரண்டாவது ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் சொல்வது போல ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இந்த 9 ஆவியின் கனிகள் உடையவர்களா இருக்கணும். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளும் உங்கள்ட்ட இருக்குது, ஆவியின் கனிகளும் உங்களுக்கு இருக்குதுன்னா நீங்க போய் ஆத்மா என்கிற கனிகளை வந்துட்டு பிடிக்க முடியும். அப்ப ஆத்துமாக்களை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று பிடிக்கிற பிள்ளைகளா வந்து நம்ம இருக்கணும். உங்களை நான் மனுஷரை பிடிப்போர் ஆக்குவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யத்தின் உண்மைகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல நாம ராஜ்யத்தின் பிரஜையா வந்துட்டு மாறணும். நாம ராஜ்யத்தின் பிரஜையா மாறின பிறகு நம்ம மற்றவர்களையும் வந்துட்டு இந்த ராஜ்யத்தின் பிரஜையா மாற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். இது ஏதோ ஒரு மதம் என்கிற ஒரு காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்து எந்த மதத்தையும் அவர் ஸ்தாபிக்கவே இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அவர் ஒரு வழியை தான் காண்பித்தார். பரலோக ராஜ்யத்திற்கு போகிற ஒரு வழியை வந்துட்டு நமக்கு காண்பித்திருக்கிறார். அப்படின்னாக்க நம்ம எந்த மதத்திலையும் வந்துட்டு கிடையாது. கிறிஸ்தவன் என்கிற பெயர் பைபிள்ல இருக்கு, கிறிஸ்தவம் என்கிற மதம் பைபிள்ல வந்துட்டு கிடையாது. இப்ப நாம வந்துட்டு ஜீவனுக்கு போகிற வந்துட்டு மார்க்கத்துல இருக்கிறோம். இது ஜீவ மார்க்கம் என்று எழுதி இருக்கிறது. அந்த ஜீவ மார்க்கத்துல இயேசு கிறிஸ்துவின் பின்னாடி நடக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம். இன்னொரு பரலோக ராஜ்யத்தின் உண்மையை பத்தி நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். மத்த 20ஆம் அதிகாரம்
முதல் 2 வசனங்கள் வாசிக்கலாம். Matthew chapter 20 verses 1 to 2. பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். ஆமென். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானனாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறது. அவன் என்ன செய்கிறான்? தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை கர்த்தர் தேடுகிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ குறைவா இருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து முன்னமே அவர் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். அப்ப என்ன கூலி பேசுறாரு? நாளொன்றுக்கு 1 பணம் கூலி பேசி. இந்த கூலி என்பது நித்திய ஜீவன்க. எல்லாருக்குமே விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவன் உண்டு. மனம் திரும்பி விசுவாசிக்கிற எல்லோருக்கும் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்ப எந்த வேலையில நம்ம மனம் திரும்புறோன்றது இது முக்கியமே கிடையாது. காலையிலே வேலைக்கு போனவங்களும் இருக்கிறாங்க. 3ஆம் மணி வேலையிலையும் போய் அவர் வேலைக்கு கூலி ஆட்களை கூட்டிட்டு வராரு. 6ஆம் மணி வேலையிலையும் போய் அவர் கூலிக்கு ஆட்களை கூட்டிட்டு வராரு. 9ஆம் மணி வேலையிலையும் கூலிக்கு அவர் ஆட்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். 11ஆம் மணியிலேயே வேலைக்கு வருகிறவர்கள் இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல மனம் திரும்புறவனும் இருக்கிறாங்க. நம்ம நல்ல கல்வனை பாக்குறோம். மனம் திரும்பிய கல்வன் கடைசி நேரத்துல அவன் மனம் திரும்புகிறான். அவனுக்கும் நித்திய ஜீவன் என்கிற கூலியை கர்த்தர் கொடுத்தார். நீங்க இப்ப கடைசி நேரத்துல மனம் திரும்பினாலும் ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு நித்திய ஜீவன் என்கிற ஒரு கூலியை கர்த்தர் கொடுப்பார். வாசிக்கலாம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 முதல் 7 வரைக்கும். Matthew chapter 20 verses 6 to 7. 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதென்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். ஆமென். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சும்மா இருக்கிறாங்க. இது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணல, ஒரு வேலையும் பண்ணல. நாமளுமே கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஒண்ணுமே பண்ணாம சும்மா தான் இருந்திருக்கிறோம். ரொம்ப வருஷமாவே சும்மா தான் இருந்திருக்கிறோம். கர்த்தரை அறிந்த பிறகுதான் நம்ம அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் யாருமே எங்களுக்கு வேலை கொடுக்கலன்னு சொல்றாங்க. அவங்களுக்கும் கர்த்தர் சொல்றாரு, நீ 1 மணி நேரம் வேலை பார்த்தா கூட உனக்குரிய நான் கூலியை கொடுக்குறேன்னு சொல்றாரு. இப்ப நாம இன்னைக்கு செய்ய வேண்டியது என்னது? நீங்க என்னைக்கு சுவிசேஷம் ஏத்துக்கிட்டீங்கன்றது முக்கியம் இல்லைங்க. 1 மாசத்துக்கு முன்னாடி ஏத்துக்கிட்டீங்களா, இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியா, 2 வருஷமா, 3 வருஷமா, 5 வருஷமா, 10 வருஷமா, இது முக்கியமே கிடையாது. சும்மாவே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நித்திய ஜீவனுக்குரிய பாதையை கர்த்தர் காமிச்சிட்டாருன்னா முதல்ல சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை குறித்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது. எப்ப வேணா உலகப்போர் வரலான்ற ஒரு சூழ்நிலை இந்த பூமியில இருக்கிறது. சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தரை குறித்து மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டே இருக்கணும். அதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். Ephesians 5:16. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். நாட்கள் பொல்லாத நாட்களாய் இருக்கிறது. அதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது இல்லைங்களா? பட் இதுக்கு முந்தின வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கமா போட்டுதான் இருக்கும். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்ப ஞானமற்றவர்கள் என்பது யாரு? இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணாதவர்கள் ஞானமற்றவர்கள். பிரசங்கம் என்பது ஒரு மேடை போட்டு ஒரு 10-20 பேரை வச்சு 100 பேரை வச்சு பிரசங்கம் பண்றது. அதை குறித்து இங்க கர்த்தர் பேசவில்லை. யாராவது ஒரு ஆத்மாவுக்காவது இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம போதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்ப 2025 முடிஞ்சிருச்சு. ஒரு ஆத்மாவையாவது நம்ம கர்த்தருக்குள்ளார மனம் மாத்தணுமான்னு சொல்லி நம்மளே நமக்கே ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்து பார்க்கலாம். நம்ம பாஸ் ஆயிருக்கிறோமா ஃபெயில் ஆயிருக்கிறோமா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கார்டுல 2025ல ஒரே ஒரு ஆத்மாவையாவது நான் இயேசுக்குள்ளார கொண்டு வந்தேன். எங்க வீட்டுல 4 ஆத்மா இருக்கிறோம். இப்ப நானு, என் மனைவி, என் 2 பிள்ளைங்க 4 பேர் இருக்கிறோம்னா நான் இன்னொரு 4 ஆத்மாவுக்கு சுவிசேஷம் அறிவித்தேன். என்னுடைய குடும்ப கணக்குக்காக இன்னொரு 4 ஆத்மாவை நான் கர்த்தருக்குள்ளார வழி நடத்தி இருக்கிறேனா? நம்ம நிதானித்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்திருக்கிறாரு. வரும் நாட்களிலாவது நம்ம ஞானமற்றவர்களை போல இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நாட்கள் பொல்லாத நாட்களாய் இருப்பதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் நம்மிடம் எச்சரிக்கிறார். பட் அங்க மட்டும் எபேசியர்ல மட்டும் சொல்லல, கொலோசியர்ல இதே வசனம் சொல்லியிருக்கிறாரு. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். Colossians 4:5. புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
அதே 2 வார்த்தைகள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், அதே ஞானமாய் நடந்துன்ற வார்த்தை அங்க எபேசியர் 5:15 எழுதியிருக்குது. அப்ப புறம்பே இருக்கிறவர்கள்னா யாருங்க? சபைக்கு வெளியில யாரு இருந்தாலும் புறம்பே இருப்பவர்கள் தான். இப்ப அவர்களுக்கு முன்பாக எப்படி நடக்கணும்? ஞானமாய் நடந்து கொள்ளுங்கள். அப்ப எல்லாருமே உங்களுடைய நற்கிரியைகளை வந்துட்டு பார்க்கணும் என்று வேதம் சொல்கிறது. ஏன்னா நீங்க இந்த பூமிக்கு வந்துட்டு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு வந்துட்டு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படின்னா ஞானமாய் நடந்து கொண்டு நம்ம காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு காலத்தின் அவசியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு, ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வராருப்பா, நீ பாவத்தை விட்டு விலகு, ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வராரு, நீ சீக்கிரமா மனம் திரும்பு, மனம் திரும்பி நீ வந்துட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும், இப்படிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும், மனம் திரும்பி முழு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்தாவின் வரங்களை நீங்கள் பெறுகிறீர்கள். அதன் பின்னாடி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ முடியும்னு சொல்லி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அடிப்படை சத்தியத்தை எல்லாரிடம் போதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னொரு உவமையை நம்ம வாசிக்கலாம் அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்து. மத்தேயு 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 3 வரைக்கும் வாசிக்கலாம். Matthew chapter 22 verses 2 to 3. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். ஆமென். ஆமென். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இப்ப ஊழியக்காரரை கர்த்தர் அனுப்புறாரு. யார் இந்த ஊழியக்காரர்கள்? நீங்களும் நானும் தான். நம்மெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களா ஊழியக்காரிகளா வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து வராருப்பா, அவருடைய திருமண விருந்துக்கு வந்துட்டு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்லாம் எழுதியிருக்குது, நீங்க வாங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் ஒரு சிலர் மனதில்லாது இருக்கிறார்கள். அப்ப கர்த்தர் வந்துட்டு என்ன சொல்றாரு? காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள். போய் வழியிலெல்லாம் சந்துல எல்லாம் நின்று வந்துட்டு இங்க கத்தி போதிச்சு கல்யாண விருந்துக்கு வா. அப்ப அழைக்கப்பட்டவர்கள் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் புறம்பானவர்களா இருந்தாலும் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. அப்ப முதலாவது யூதர்களை கர்த்தர் அழைத்தார், அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து புறஜாதிகளையும் கர்த்தர் அழைக்கிறார். அவர்களும் வந்துட்டு பார்த்தாக்க ஒரு சிலர் வராங்க, ஒரு சிலர் வராம இருக்கிறாங்க. ஆனா அந்த கல்யாண விருந்துல வந்துட்டு பார்த்தாக்க அங்க கல்யாணத்துக்குரிய அந்த ட்ரெஸ் வந்துட்டு இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அந்த கல்யாணத்துக்குரிய ட்ரெஸ்ஸோட வந்துட்டு இல்லைன்னாக்க கர்த்தர் என்ன சொல்றாரு? இவனை கையும் காலும் கட்டி இவனை வந்துட்டு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல வந்துட்டு நீங்க தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா கல்யாணத்துக்கு போகணும்னா அதற்குரிய ஒரு ஆடை இருக்கிறது இல்லைங்களா? அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வெண் வஸ்திரம் இல்லாம, பரிசுத்தவான்களுடைய நீதிகள் இல்லாம, பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிப்பதில்லையே என்பது நமக்கு நல்லாவே தெரியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கணும், 2ஆம் வருகையில் அவரோடு கூட இருக்கணும்னா முதல்ல பரிசுத்தம் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வாசிக்கலாம் மத்தேயு 22 வசனம் 14. Matthew 24 verse 14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அப்ப தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்துல நம்ம இருக்கணும். அழைக்கப்பட்ட கூட்டத்துல இருக்கிறத விட தெரிந்தெடுக்கப்பட்ட கூட்டத்துல வந்துட்டு அந்த சிலர்ல வந்துட்டு இருக்கணும். அநேகர் சிலர் என்ற வார்த்தையை புரிஞ்சுக்குங்க. அநேகர்னா எல்லாத்தையுமே அவர் அழைச்சிருக்கிறார். சிலர்னாக்க கொஞ்சோண்டு பேரை தான் வந்துட்டு அவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். அந்த சோசன் ஒன்ஸா வந்துட்டு நம்ம இருக்கணும். அதற்கு நம்முடைய பரிசுத்தம் ஒண்ணுதான் கர்த்தர் முன்னாடி போய் பேசும். அன்பு ஒண்ணுதான் கர்த்தர் முன்னாடி பேசும். நான் வந்துட்டு இன்னும் மன்னிக்க மாட்டேன், எனக்கு மன்னிக்காம இருக்கிறதுக்கு எனக்கு காரணம்லாம் இருக்குது பிரதர், உங்களுக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையில நடந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு தெரியாது, இது அனுபவிச்சது நான் தான் அப்படின்னு எல்லாம் பல பேர் இன்னைக்குமே வந்துட்டு அந்த சுயநீதியை பேசிட்டு இருக்கிறாங்க. சுயநீதியை நம்ம பேசினா தேவ நீதிக்கு கீழ்ப்படிய முடியாது என்று ரோமர் புஸ்தகம் தெளிவாவே நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அப்ப சுயநீதியை பேசுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கக்கூடாது. தேவ நீதிக்கு வந்துட்டு உட்பட்ட பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அதனாலதான் மத்தேயு 21:43 ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப கனி கொடுக்கிறோமா? அப்ப லூக்கா 3ஆம் அதிகாரம் 8-14 வசனங்கள் சொல்கிறபடி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் நம்மிடம் இருக்கிறதா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 23 வசனம் சொல்கிறபடி நம்மிடம் ஆவியின் கனி வந்துட்டு இருக்கிறதா? அதே போல வந்துட்டு ஆத்மா என்கிற கனிகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக பிடிக்கிற பிள்ளைகளா வந்து நம்ம இருக்கிறோமா? அப்ப கடைசி நாட்களே கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்கிறவங்க அநேகர் வந்துட்டு இருப்பாங்க. ஆனா அதுல பாதி பேர் வந்துட்டு கர்த்தருடைய வருகையை வந்துட்டு அவங்களும் விட்டுருவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் மத்தேயு 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. Matthew chapter 25 verses 1 to 4.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். ஆமென். அவன் பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு, தீவெட்டியில வந்துட்டு என்ன இருக்கும்? ஒளி இருக்கும் இல்லைங்களா? ஒளி என்பது தேவனுடைய வசனத்தை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறாருன்னா அந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அவருடைய வசனத்தின் மூலமா தான். அதனாலதான் சங்கீதம் 119 பாக்குற வந்துட்டு, கர்த்தருடைய வசனம் அது வந்துட்டு நம்முடைய பாதைக்கு தீபமா இருக்கிறது, அது வெளிச்சமா இருக்கிறதுன்ற நம்ம பாக்குறோம். அப்ப அந்த தீவெட்டிகள் வந்துட்டு அந்த ஒளி வந்துட்டு நமக்கு நிச்சயமாக வேண்டும். அப்பொழுதுதான் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக வந்துட்டு புறப்பட முடியும். 10 கன்னிகைகள், அந்த கன்னிகைகள் என்பது வந்துட்டு சபையை குறிக்குது இல்லைங்களா? உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி இந்த 10 கன்னிகைகள் என்பது இது சபைகளை குறிக்கிறது. அப்ப அநேக சபைகள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவுக்காக காத்திருந்தாலும் வந்துட்டு அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். இப்ப புத்தி உள்ள சபைகளும் இருக்குது, புத்தி இல்லாத சபைகளும் வந்துட்டு இருக்குது. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியினரின் அபிஷேகத்தை குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டுல வந்துட்டு ஆரோனுக்கு வந்துட்டு எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணினார்கள். புதிய ஏற்பாட்டுல வந்துட்டு பரிசுத்தாவினால் அபிஷேகம் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அப்ப ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறதா இந்த எண்ணெயாக இருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அப்ப பரிசுத்தாவி இல்லாம பைபிள் படிச்சோம்னு சொன்னாக்க அந்த பைபிளே புரியாது. அதுதான் வந்துட்டு கடைசியில இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எண்ணெய் தீந்து போயிடுச்சு. எண்ணெய் தீந்து போனோடனே அவங்களுக்கு தீவெட்டிகள்லாம் அணைஞ்சு வந்துட்டு போயிடுச்சு. திரிகளை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணா கூட எண்ணெய் இல்லைன்னு சொன்னாக்க அந்த வெளிச்சம் வந்துட்டு அவர்களுக்கு கிடைக்காது. இப்ப பரிசுத்தாவின் துணையோட பைபிள் படிச்சாதான் அந்த பைபிளே புரியும். பரிசுத்தாவின் துணை இல்லாம மாம்சத்துல பைபிள் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு பைபிள் வசனம் கூட புரிய மாட்டேங்குது. அதனாலதான் அநேக பாஸ்டர்களுக்கு இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலம் என்பது புரிய மாட்டேங்குது. அதற்குரிய அடையாளங்களும் வந்துட்டு புரிய மாட்டேங்குது. அப்ப எண்ணெயோடு கூட பரிசுத்தாவின் துணையோடு கூட வந்துட்டு வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். ஏன்னா என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். இப்ப இயேசுவின் துணை இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒழுங்கான ஒரு ஜெபம் கூட பண்ண முடியாது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்றது போல, உங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு உங்களுக்குள் இருந்து அவர் ஜெபம் செய்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி பரிசுத்தாவின் துணையோடு தான் நம்ம வேதத்தை ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்தாவின் துணையோடு தான் வந்துட்டு வேதத்துக்கு கீழ்ப்பிடிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த புத்தி உள்ள புத்தி இல்லாத கன்னிகளுக்கு மத்திய 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 12 வரை வாசிக்கலாம். Matthew chapter 25 verses 10 to 12. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமீன். அவர்கள் வாங்க போன போது என்ன நடக்குது? மணவாளன் வந்து விட்டார் என்று ஒரு செய்தி வந்துட்டு பிறக்குது இல்லைங்களா? அப்பொழுது அவங்க எல்லாம் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்குறாங்க. மணவாளன் வந்து விட்டார் என்கிற ஒரு எச்சரிக்கை செய்தி வந்துட்டு வருகிறது. வந்த பொழுது அப்பதான் எல்லாருமே தூங்கி முழிக்கிறாங்க, எல்லாம் ஆயத்தம் ஆகுறாங்க. ஆயத்தம் ஆகுறப்போ வந்துட்டு ஒரு சிலர்கிட்ட எண்ணெய் தீந்து போயிடுச்சு. புத்தி இல்லாத கன்னிகளும் எண்ணெய் தீந்து போயிடுச்சு. அப்ப எங்களுக்கு எண்ணெயை ஷேர் பண்ண முடியுமான்னு கேட்கிறப்ப அதெல்லாம் ஷேர் பண்ண முடியாது, நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்றாங்க. அவங்க வாங்க போன பொழுது வந்துட்டு என்ன நடந்தது? அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். இப்ப மணவாளன் வர்றதே வந்துட்டு புத்தி இல்லாத கன்னிகள் வந்துட்டு அவங்க ஏமாந்த சூழ்நிலையில தான் வந்துட்டு மணவாளன் வருகிறார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, மற்ற சபைகளும் வந்து என்ன சொல்றாங்க? ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு மணவாளன் என்ன சொல்றாரு? உங்களை அறியேன்னு சொல்றாரு. இதே வார்த்தைகள் தான் மத்தேயு 7:22-23 எழுதியிருக்கும். அந்நாளில் அநேகரனை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தும் அல்லவா, உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தும் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தணும் அல்லவான்னு சொல்லி கேட்டாக்க இயேசு கிறிஸ்துவின் பதில் என்னவா இருக்கிறது? அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று பொங்கல், உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லைன்னு சொல்லி சொல்றார்.
அப்ப இந்த புத்தி இல்லாத கன்னிகளை பார்த்து, மனம் திரும்பாத போதகர்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை என்னது? அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு அகன்று போங்கள், உங்களை அறியேன் அப்படின்ற வார்த்தையை தான் சொல்றாரு. குறிப்பா வந்துட்டு இந்த அக்கிரம செய்கையில ஒரு செய்கை என்னவா இருக்குதுனாக்கா, பொருள் ஆசையா இருக்கிறது. இன்னைக்கு போதகர்களுக்கு பயங்கரமான பொருளாசை இருக்கிறது. அதை பார்த்து வந்துட்டு கிறிஸ்தவர்களுக்கு வந்துட்டு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறது மட்டும்தான் அவருடைய வேலை. இப்ப பணக்காரனா வந்து நம்மளை வச்சுக்கிறது தான் கர்த்தருடைய வேலைன்னு சொல்லி பல கிறிஸ்தவர்கள் தவறா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வாசிக்கலாம் மார்க் 10 24 வசனம். மார்க் 10:20. சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. அப்ப பணம் வச்சிருக்கிறது தப்பு இல்லை, ஆனா பணத்துல நம்பிக்கை வச்சிருக்கிறது தான் தப்பு. ஸோ இது அற்புதமான ஒரு வசனம். 10:24 வந்துட்டு ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்கள். அப்ப பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை நம்பாம இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்பினாக்கா அது நல்ல காரியம். ஆனா பணத்தை மட்டுமே நம்புறவங்க வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதா இருக்கிறது. இட்ஸ் வெரி வெரி ரேர், ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிதான் வந்துட்டு எழுத இருக்கு. அப்ப பணத்தை வந்துட்டு நம்புறது தான் வந்துட்டு பொருள் ஆசை என்று கர்த்தர் சொல்றாரு. இல்ல பணம் இருந்தாக்க எல்லாமே இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையும் பொருள் ஆசையாக தான் இருக்கிறது. நாம எப்படி இருக்கணுமா? நாம வந்துட்டு ஆவியில வந்துட்டு பிறந்த பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். ஜலத்துல மட்டும் ஞானசானம் எடுத்திருந்தாக்க பத்தாது, ஆவியிலே பிறந்த பிள்ளைகளா இருக்கணும். இதுதான் கர்த்தர் நம்மிடம் விரும்புகிறார். யோவான் 3:5 வசனத்துல இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிற பிள்ளைகளா இருக்கணும் இல்லைங்களா? அப்படின்னா முதல்ல ஆவியில பிறக்கணும். ஆவியில பிறக்கணும்னா என்ன அர்த்தம்ன்றதை நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 1:18 வசனம் வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:18. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்ப நம்ம மீண்டுமாய் பிறப்பது, நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல் வந்துட்டு எதனாலே? சத்திய வசனத்தினாலதான் மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்படுகிறோம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்ப நம்ம மீண்டும் பிறக்கிறது வசனத்தினாலதான் ஒழிய ஒரு பர்டிகுலர் வரத்தினால கிடையாது. எனக்கு வந்துட்டு அந்நிய பாஷை வரம் இருக்குது, அதனால நான் மறுபடியும் பிறந்துட்டேன், எங்களோட பரிசுத்தாவி இருக்கிறாருன்னு அநேகர் சொல்றாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்மை சத்திய வசனத்தினாலே அவர் ஜெனிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் 1 பேதுரு 1:23 வசனம். 1 Peter 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமேன். தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த மறுபடியும்ன்ற வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. மீண்டுமாக நாம் ஜெனிப்பிக்கப்படுதல், மறுபடியும் பிறத்தல் வந்துட்டு எதனால? தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறக்கிறோம். இப்ப தேவனுடைய வசனங்களை வந்துட்டு இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோமா? இதைத்தான் நம்ம போன வாரம் வந்துட்டு பைபிள் ஸ்டடியா பார்த்தோம். சங்கீதம் 1 வந்துட்டு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்றத வந்துட்டு நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்டோம். அப்ப நீங்க செய்யறது எல்லாத்தையும் கர்த்தரை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, நீங்க இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? இல்ல பிரதர், நான் டெய்லி ஒரே ஒரு சாப்டர் படிப்பேன், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுவேன், இப்படி எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாதுங்க. உங்களுடைய ஃப்ரீ டைம்ல தேவனுடைய வசனத்தை வந்து தியானிக்கிற பிள்ளைகளா, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். இதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. இப்படிதான் நம்ம ஆவியின் கனியில வந்துட்டு வளரவே முடியும். ஆவியின் கனியில வளர்ந்தா மட்டும்தான் வந்துட்டு தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். வாசிக்கலாம் மத்தேயு 5:3 வசனம். Matthew 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா என்னது? தாழ்மையா இருக்கிறவங்க தான் பாக்கியவான்கள். அப்ப ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அப்ப த புவர் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கும். அப்படின்னாக்க அப்ப ஏழைகள் பாக்கியவான்கள் என்று அர்த்தம் கிடையாது. பல பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. புவர் அண்ட் ஸ்பிரிட்னா ஏழைகளை பத்தி இங்க எழுதல. ஆவியில வந்துட்டு எளிமையா இருக்கிறவங்க, தாழ்மையான ஆவியோட இருக்கிறவங்க, அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யத்தின் ஊமைகளை வந்துட்டு வாசிக்க கேட்டோம்.
இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிற காலகட்டம் நெருங்கி இருக்கிறது. அவர் வரும்பொழுது முதலாவது நியாய தீர்ப்பு இருக்கும். அவருடைய வருகைக்கு முன்னாடி 3ஆம் உலக போர் போன்ற அந்த நியாய தீர்ப்புகளை வந்துட்டு கர்த்தர் இந்த பூமியின் மேல வந்துட்டு அவர் கொடுப்பார். அவர் வந்த பொழுது வந்துட்டு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கும். அதுல யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ராஜ்யத்துல பங்கு உண்டு. அதுக்கு முதல்ல நமக்கு என்ன தகுதி வேண்டும்? ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருக்கணும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறது. யாருங்க வந்துட்டு பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? சாந்த குணமுள்ளவர்கள் தான் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நம்ம பூமியை என்றென்றைக்கும் சுதந்தரிக்கும் குடிகளாய் இருக்கிறோம் என்று நமக்கு சங்கீதத்துல வந்துட்டு எழுதியிருக்கிறது. அப்படின்னா சாந்த குணம் உள்ளவர்களா நம்ம இருக்கிறோமா? இல்ல டக்கு டக்குன்னு கோபம், எரிச்சல் நமக்கு வந்துட்டு வருகிறதா? நம்முடைய வாயில வந்துட்டு சாந்த குணம் வெளிப்படுதா அப்படின்றத நம்மை நாமே நிதானித்து அறிகிறோம். ஏன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் சீக்கிரம் வராருன்னா என்ன பண்ணணும்? உடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஐயோ இந்த அம்மாவா இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க, இந்த பிரதரா இவர் ரொம்ப எரிச்சல் படுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் நம்ம மத்தவங்கள்ட்ட எடுக்கக்கூடாது. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா சாந்த குணமுள்ளவர்கள் தான் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். Matthew chapter 5 verses 7 to 8. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமென். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நம்ம இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறோமான்னு சொல்லி நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்ப சுத்தம் உள்ளவர்களாம் இருதயத்தில் பரிசுத்தம் உள்ளவர்கள் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. உங்களை அழைத்தவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு நடக்கையும் பரிசுத்தமா இருக்கணும். உங்களுடைய இருதய சிந்தனைகள், உங்களுடைய கண் பார்வை, உங்களுடைய வாயின் வார்த்தைகள், உங்களுடைய கிரியைகள் எல்லாமே பரிசுத்தமா இருக்கணுன்றது கர்த்தருடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசிக்கலாம். Matthew chapter 5 verses 9 to 10. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமீன். ஆமென். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். எதனால? அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்ப நீங்க சமாதானம் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல பிரதர், யாராவது என்கிட்ட புறப்பட்டு வந்து சமாதானம் பண்ணா நான் சமாதானம் பண்ணிக்குவேன், நான்லாம் புறப்பட்டு போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க வசனம் என்ன சொல்கிறது? வந்துட்டு சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று எழுதி இருக்கிறது. உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணும்னாக்க நீங்க தான் சமாதானத்தை தேடணும். இது சங்கீத புஸ்தகத்துல எழுதியிருக்குது இந்த வசனம். அதே போல 1 பேதுரு 3:11 எழுதியிருக்குது. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். உங்களுக்கு சமாதானம் வேணும்னா நீங்க தான் தேடணும். சமாதானம் உங்களை தேடிலாம் வந்துட்டு வராது. உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. நீங்க சமாதானத்தை தேடி போனீங்கன்னாக்கா சமாதானம் வந்துட்டு உங்களை தேடி வரும். சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். நீங்க ஏசப்பா பிள்ளைன்னு பேர் எடுக்கணுமா? முதல்ல சமாதானம் பண்ணுங்க. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. எந்த நீதி? இந்த உலக நீதி கிடையாது, சுயநீதி கிடையாது. தேவ நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்களா நீங்க இருக்கிறீங்களா? அப்படின்னாக்க நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அப்ப தேவனுடைய நீதி நிமித்தம் துன்பம்னு சொன்னாக்க அநேக உபத்திரவங்கள் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும்னு சொல்லி வேதமே நமக்கு சொல்லி இருக்கிறது இல்லைங்களா? அப்போஸ்தலர் 14:22 வாசிக்கலாம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர்கள் சொல்லி கொடுத்தது உபத்திரவங்களின் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். இன்னைக்கு பிசாசு சபைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறான்? உங்களுக்கு உபத்திரவமே கிடையாது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்களா ரகசிய வருகையில மேல போயிருவீங்கன்னு சொல்லி பிசாசு ஒரு தவறான உபதேசத்தை இன்னைக்கு ஒரு சில ஆண்டுகளா வந்துட்டு மக்கள் மனதுல வந்துட்டு பதிய வச்சிருக்கிறான். ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குற உபதேசம் என்னது? அநேக உபத்திரவங்களின் வழியா தான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் உபத்திரவம் இருக்கணும். அது கர்த்தருக்காக நம்ம தாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். வாசிக்கலாம் 2 திமோத்தி 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 2 Timothy 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஒருத்தர் விதிவிலக்கில்லாம நீங்க தேவ பக்தியா நடக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிச்சயமா துன்பம் இருக்கும். ரகசிய வகையில நாங்கெல்லாம் போயிருவோம், எங்களுக்கு துன்பமே இல்லை. இது எல்லாமே பிசாசு மூலமா வந்திருக்கிற கள்ள உபதேசமா இருக்கிறது. எல்லாருக்கும் துன்பம் இருக்கும். இயேசு கிறிஸ்துவே இதை குறித்து தெளிவா பேசியிருக்கிறார். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். உங்களுக்கு உபத்திரவம் நிச்சயமா இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். யோவானும் அதனாலதான் பத்மோ தீவுல வந்துட்டு அவர் கைதியா வந்துட்டு இருக்கிறார். யோவான் கைதியா இருக்கும் பொழுது அவர் பேசுகிற வார்த்தைகளை பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 1:9 உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமா இருக்கிற யோவான் ஆகிய நான். யோவான் வந்துட்டு சொல்றது, நான் உங்களுக்கு உடன் பங்காளின்னு சொல்லி சொல்றான். எதுல உடன் பங்காளி? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு நான் உங்களுக்கு உடன் பங்காளி. ஐம் பார்ட்னர்னு சொல்லி சொல்றான். எதுல? உபத்திரவத்துல நான் உன்னுடைய பார்ட்னர்னு சொல்லி சொல்றான். அப்படின்னா சிறு பிள்ளையை போல வசனத்தை ஏத்துக்கணும். ரகசிய வருகை இருக்குது, அது எதுவும் தப்பா கள்ள போதர்கள் போதிக்கிறத வந்துட்டு இது எல்லாத்தையுமே நான் தூக்கி போட்டுட்டு இயேசு கிறிஸ்து சொல்கிற உபதேசங்கள் அடிப்படையா வேதத்துல நாம வாசிக்க கேட்கிறத வந்துட்டு சிறு குழந்தையை போல ஒத்துக்கிட்டாக பரலோக ராஜ்யத்துல இடம் இருக்குது. வாசிக்கலாம். மத்தேயு 18:3, மேத்யூ 18:3. நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கவே முடியாதுன்றார். பரலோக ராஜ்யத்தின் உவமைகளை படிச்சோம். சோ இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, நீ பிள்ளைய போல வந்துட்டு மாறி நான் சொல்றதெல்லாம் கேட்கலன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. பட் கர்த்தருடைய கிருபையினால அவருடைய உபதேசங்கள் நமக்கு இருக்குது. நாம் எல்லோருமே பரிசுத்தாவினால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளா வந்துட்டு இருக்கிறோம். நாமளே அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். ஏதோ இந்த பிரதர் போதிக்கிறாரு, அந்த பிரதர் போதிக்கிறாருன்றதுனால நம்ம கண்மூடித்தனமாலாம் யாருமே ஏத்துக்கல. காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று ஆராய்ந்து பார்த்ததை நம்ம ஏத்துக்கிட்டோம். எப்படி ஆதி சபையில வந்துட்டு பவுல் போதிச்சதை வந்துட்டு இந்த பெரையா நகரத்து சபை மக்கள் வந்துட்டு உடனே ஏத்துக்காம காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தான் ஒத்துக்கொண்டார்கள். அதே மாதிரி நாமளும் வந்துட்டு கர்த்தருடைய கிருபையினால வசனங்கள் இப்படிதான் சொல்லுதா அப்படின்றத ஆராய்ந்து பார்த்து தான் நம்ம சிறு பிள்ளையை போல ஏத்திருக்கிறோம். அப்படின்னா நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்னாக்க, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது. உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப வெளிச்சமா இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு டவர் மேல வந்துட்டு ஒரு லைட் எரியுதுன்னு சொன்னாக்க நம்ம எல்லா இடத்துல இருந்து நம்ம பார்க்க முடியும். ஒரு உயரமான ஒரு டவர் இருக்கு, அந்த டவர் மேல ஒரு வெளிச்சம் இருக்குதுன்னா அது எங்க இருந்து பார்த்தாலும் அந்த வெளிச்சம் வந்துட்டு தெரியும். இப்ப நீங்க இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படின்னா நம்முடைய வெளிச்சம் தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். இவர்கள் உண்மை கிறிஸ்தவர்கள் என்பது தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியும். அப்படின்னா அதுக்கு அடிப்படை அன்பு. நீங்க அன்புள்ளவர்களா இருந்தாக்க என்னுடைய சீஷர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அதற்குரிய கிரியை நம்மிடம் இருக்கிறதா? விசுவாசம், அது கிரியையினாலதான் வந்துட்டு அது மெய்யாய் வெளியிலே வந்துட்டு காணப்படும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. மத்தேயு 13:43 நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள் என்று இயேசு கிறிஸ்துவே பேசியிருக்கிறார். சூரியனை போல நீங்களும் நானும் பிரகாசிக்கணும்னா முதல்ல நாம் இந்த பூமிக்கு வெளிச்சமா இருக்கணும். நம்முடைய கிரியைகள் மூலமா வந்துட்டு அந்த வெளிச்சம் மற்றவர்களுக்கு தெரிய வேண்டும். இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கப்பா, இவங்கெல்லாம் உண்மையாதான் இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, கெட்ட வார்த்தை சொல்ல மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க, எரிச்சல் பட மாட்டாங்க, எல்லாரையும் டக்கு டக்குன்னு மன்னிச்சிருவாங்க, பொருள் ஆசை இவங்கள்ட்ட இருக்காது, இவங்களுக்கு வன்கண் வந்துட்டு இருக்காது, பொறாமை இருக்காது, இவங்க சினிமா பார்க்க மாட்டாங்க, டிவி பார்க்க மாட்டாங்க, கரெக்டா எல்லா விஷயத்திலையும் வந்துட்டு இருப்பாங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்பட மாட்டாங்க, இவங்களுடைய முழு நம்பிக்கை வந்துட்டு இயேசு கிறிஸ்து மேல இருக்குன்னு சொல்லி புறஜாதி நம்மளை பார்த்து பேசணும். அப்படி வந்துட்டு நடந்துச்சுன்னு சொன்னாக்க நாம இந்த பூமிக்கு வந்துட்டு வெளிச்சமா இருக்கிறோம். இப்ப பிதாவின் ராஜ்யத்துல சூரியனை போல வந்துட்டு நம்ம பிரகாசிக்க முடியும். ஆரம்பத்திலே நம்ம வந்துட்டு வாசிக்க கேட்டோம், இந்த 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேறும் என்பதை வந்துட்டு நம்ம வாசிக்க கேட்டோம். இன்னைக்கு வாசித்த முதல் வசனத்துல வந்துட்டு நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 10ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வசனங்கள்ல இனி காலம் செல்லாது என்று எழுதியிருக்கிறது. 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். அப்ப 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே தான் நம்ம வந்துட்டு ரொம்ப வருஷமா இருந்துகிட்டே இருக்கிறோம். கிட்டத்தட்ட கடந்த 100 ஆண்டுகளா வந்துட்டு பார்த்தா அந்த 7ஆவது முத்திரையில, 7ஆவது எக்காலத்துல, 7ஆவது கோபாக்கினின் கலசத்துல அந்த 2ஆம் உலகப் போர் என்னைக்கு முடிஞ்சதோ, என்னைக்கு எருசலேம் வந்துட்டு இஸ்ரேலோட கைக்கு வந்துட்டு வந்ததோ 1967 முதல்
கடைசி விளிம்புல வந்துட்டு ஒரு 50 ஆண்டுகளா இந்த பூமி வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதுலயுமே நிறைய காலம் சென்று விட்டது. இனி காலம் செல்லாது. இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கமும் இப்படிதான் இருந்துச்சு. மார்க் 1:15 வசனத்துல காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். மனம் திரும்பி சுவிசேஷத்தை நம்ம விசுவாசிக்கணும். சுவிசேஷத்தின் பாதையிலே வந்துட்டு நடக்கிற பிள்ளைகளா வந்து நம்ம இருக்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த 7ஆம் தூதனுடைய சத்தம் நிறைவேறும் பொழுது என்ன நடக்குமா? வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறும் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அதிபதியாய், இந்த பூமிக்கு ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக அவர் இருப்பார். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறீர் என்று எழுதியிருக்கிறது. நாம என்ன செய்யணும் அப்படின்னு இந்த கடைசியா ஒரு வசனத்தோட இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 19 வசனங்கள் 7 முதல் 9 வரைக்கும் வாசிக்கலாம். ரெவலேஷன் சாப்டர் 19 verses 7 to 9. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை, அவர் தம்முடைய பிள்ளைகளோடு சேர்த்து கொள்வது, அது வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலகட்டமா இருக்கிறது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சபையை தான் வந்துட்டு மனைவி என்று எழுதியிருக்கிறது. நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? அந்த ஆயத்தம் என்பது என்னது? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய நீதிகளோட பரிசுத்தமாய் நாம் காத்து கொண்டு இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிவோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அழைக்கப்பட்டவர்களா இருந்தா மட்டும் பத்தாது, நம்ம தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப நம்ம தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னு சொன்னாக்கா பரிசுத்தமா இருக்கணும். ஆவியின் கனியோட நீங்க இருக்கிறீங்களா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இந்த 9 கனிகளோட வந்துட்டு சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளா, அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளுகிற பிள்ளைகளா நம்ம இருந்தாக்க நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ள பிள்ளைகளா நீங்க எல்லாருமே இருப்பீங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அப்ப அதற்குரிய தயாரிப்போடு நம்ம அன்றாடம் வந்துட்டு வாழணும். நான் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளையா இருக்கிறேன், நான் இந்த பூமிக்கு வந்துட்டு வெளிச்சமா இருக்கிறேன், நான் எந்த தவறும் செய்யக்கூடாது. நாம சுவிசேஷத்துல வந்துட்டு உறுதி உள்ள பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய குடும்பம் வந்துட்டு சுவிசேஷத்தை வந்துட்டு கடைபிடிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இதை முதல்ல வந்து ஸ்திரப்படுத்தி கொண்டு நம்ம வந்துட்டு அன்பின் கிரியைகள் மூலமா வந்துட்டு சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளா இருந்தாக்க கர்த்தர் வரும்பொழுது நித்திய ஜீவனை எல்லாருக்கும் கொடுப்பார். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் அப்பா தந்தையே, மை போற்றுகிறோம், மை புகழுகிறோம், மை வாழ்த்தி வணங்கி மை ஆராதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மக்கு நன்றி செலுத்துகிறோம், மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர். துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையது. ஏசப்பா, இந்த வேளையில் இந்த வசங்களுக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனி காலம் செல்லாது என்பது இன்றைய காலகட்டத்தில் வந்துட்டு எவ்வளவு மெய்யா இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உடைய வருகைக்கான ஆயத்தங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அநேகர் உணர்வில்லாதவர்களாக இருந்தாலும் ஏசப்பா, நீர் ஒரு சிறு கூட்டத்திற்கு உண்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு வந்துட்டு அந்த உணர்வை கொடுத்திருக்கிறீங்களே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஏசப்பா, நாங்கள் எல்லோருமே தேடுகிற பிள்ளைகள் எல்லோருமே மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற பிள்ளைகளா, அந்த விசுவாசத்திற்குரிய கிரியையோடு நாங்கள் எல்லோருமே இருக்க வேண்டும் என்று எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். ஏசப்பா, எங்களோடு கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. உடைய வருகைக்கு எங்களை நீர்தாமே தயார் செய்ய வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, 2026 கூட வந்துட்டு நிறைய நாடுகளுக்கு நாடுகள் வந்துட்டு அந்த பிரச்சனைகளை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாட்கள் பொல்லாத நாட்களா இருக்கிறது. நாங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஞானமாய் நடந்து கொண்டு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டு மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு கிருபையை கொடுங்க. நாங்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க முதல்ல வந்துட்டு பெர்ஃபெக்டா நடந்து கொள்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, மனந்திருவதற்குரிய கனிகளோடு, ஆவியின் கனிகளோடு
நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வந்துட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டது போல ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் எல்லோருமே ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் இருப்பதற்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் எல்லோரும் சாந்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் இரக்கம் உள்ளவர்களா, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் வசனத்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உபத்திரவங்களின் வழியா, அநேக உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று நீங்க சொன்னீங்களே இயேசப்பா. இந்த உபத்திரவங்களை வந்துட்டு உங்களுடைய கிருபையோடு நாங்கள் பொறுத்துக் கொள்வதற்கு, இதன் மூலமா எங்களுக்கு நீடிய பொறுமை வளர்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி இயேசப்பா, அந்த துன்பங்கள் வரும் பொழுது, கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் துன்பங்கள் வரும் பொழுது நாங்கள் தேவ பக்தியை அதை வந்து சாந்தத்தோடு சகித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் யோவானை போல, அப்போஸ்தலர்களை போல வந்துட்டு எங்கள் துன்பங்கள் வரும் பொழுது வந்துட்டு சிறு பிள்ளையை போல சுவிசேஷத்தை கடைபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இவ்வாறு நமக்கு இருக்கிற அந்த சத்திய சபைய மணவாட்டியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். உலகம் முழுவதும் நம்முடைய ஆண்டவரே சரீரமாகிய சபையில அவயவங்களாய் இருக்கிற ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு ஆண்டவரை ஆத்மாக்களையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். எங்களோட கூட இருங்க, எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. நாங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, வெளிச்சத்தின் கிரியைகளை வந்து நாங்கள் காண்பிக்கிறதுக்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாவற்றையும் நீர் தான் நடப்பிக்கிறீர் எங்களுக்கு ஆண்டவரே. எங்களுக்கு அதற்குரிய அந்த எண்ணத்தை எங்களுக்கு கொடுங்க. அந்த விருப்பத்தையும் வாஞ்சையும் அந்த கிரியும் நடப்பிக்கிறதுக்கு நீர்தாமே எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிற நம்முடைய வருகைக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருந்து எல்லோருமே இயேசுவுக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களாய் நீர்தாமே எங்களை மாற்ற வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். யாரும் பாவம் என்கிற வஞ்சனையில வந்துட்டு விழாதபடிக்கு எல்லோரையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஏசப்பா, இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ பாவங்கள் வந்துட்டு வெளியில வந்துட்டு தலைவிரித்து ஆடுகிறது. அந்த பாவத்திற்கு ஆண்டவரையுடைய சபையார் அனைவரும் ஆண்டவரை தப்பித்துக் கொள்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காகவும் எங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் சீக்கிரமா இந்த பூமிக்கு வாரும் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மதர் சிஸ்டர்ஸ், யாருக்காவது சாட்சிகள் இருந்தாலோ இல்ல ஜெப குறிப்புகள் இருந்தாலோ நம்ம சபையோட நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கீமோ மருந்து போட 2 டைம் ஹாஸ்பிட்டல் போனோம்ங்க. அது Okay. மருந்து கீமோ போடுற அந்த மருந்து உங்களுக்கு போட வேண்டிய மருந்து வரல. ஒரு மருந்து தான் இருக்கு. இன்னும் 2 மருந்து வரணும். அது வந்த வரைக்கும் போடுறேன்னுட்டு 2 டைமா போயிட்டு திரும்பி வந்துட்டேன். சரிங்க sister. கொஞ்சம் கால் மூஞ்சிலாம் கொஞ்சம் வீக்கமா இருந்தது. அது ம். சொன்னதுக்கு என்ன பண்ணிட்டேன், நீங்க பிளட் குடுத்துட்டு போங்க. நாளைக்கு வந்து டெஸ்ட் வாங்கி என்ன ஏதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். எதுவும் இல்லாத ஏசப்பாவோட ஆசீர்வாதத்தோட எனக்கு எவ்வளவு பலனை கொடுத்திருக்காரு. இன்னமும் எனக்கு பலனை கொடுத்து நடத்திட்டு வர்றாரு. எதுவும் இல்லாத இருக்கணும் பிரதர். ஓகே சிஸ்டர், நீங்க வந்துட்டு உறுதியா வந்துட்டு விசுவாசிங்க. கர்த்தர் நல்லவர். நமக்கு வந்துட்டு பிரச்சனைகள் சரீரத்துல வருதுன்னு சொன்னாக்க அது காரணம் இல்லாமல்லாம் அவர் கொடுக்க மாட்டாரு. பழைய பாவங்கள் எல்லாம் நல்லா அறிக்கை பண்ணிட்டோமான்றத கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏதோ நம்ம வந்துட்டு பாதி அறிக்கை பண்ணி பாதி அறிக்கை பண்ணலன்னா எல்லாத்தையும் வந்துட்டு அறிக்கை பண்ணிடுவோம். யாரையும் வந்துட்டு மன்னிக்காம இருக்கிறோமா, அதையும் உங்களை யார் யாரெல்லாம் கைவிட்டிருக்கிறாங்க, இல்ல உங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் பேசியிருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் மனப்பூர்வமா மன்னிச்சிட்டோமா, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏதோ வீண் வார்த்தைகள் நம்ம பேசுறோமா? நியாய தீர்ப்பு நாளிலே வீண் வார்த்தையின் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க அந்த வீண் வார்த்தைகள் எதுவும் பேசியிருக்கிறோமா யோசிச்சு பார்த்து எல்லாத்தையும் நீங்க அறிக்கை பண்ணுங்க. நம்ம ஜெபிச்சுக்கலாம். சரிங்க பிரதர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரி மகாதேவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள்லாம் இயேசுப்பா நமக்கு தெரியும் ஆண்டவரே. நீர் நீதி உள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரா. இருந்தாலும் நீர் நல்லவர் தான். நாங்க நல்லா இல்லாட்டியும் நீர் நல்லவர் தான் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் நீதிபரர் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்துல வந்துட்டு பெரிய வியாதிகள் வந்தாலும் ஏசப்பா நீர் நல்லவராக, நீர் நீதிபரரா இருக்கிறீர் ஆண்டவரே. சகோதரிக்கு ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்துல இருக்கிற உபாதைகளை நீர் நீக்கி போட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அது எதனால வந்துச்சுன்றதை அவங்க உணர்ந்துகிட்டு நல்லா மனம் திரும்பி உங்கள்ட்ட அறிக்கை பண்றதுக்கு அவங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்க. ஏதாவது மறந்து போன பாவங்கள் இருந்துச்சுன்னா, இல்ல இன்னும் வந்துட்டு ஆண்டவரை முழுமையா அறிக்கை பண்ணாத காரியங்கள் ஏதாகிலும் இருந்துச்சுன்னா அந்த முழுமையாக அவர்கள் அறிக்கை செய்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுக்கு இருக்கிற வந்துட்டு எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. நீங்க அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவங்களுடைய பாவங்களை தயவாய் மன்னிங்க.
மன்னிச்சு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சகோதரியினுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே பண்ணி நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். சகோதரியினுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள், எல்லா பிரச்சனைகள், எல்லா வேதனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போண்டு நாங்கள் கட்டளை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால சகோதரியினுடைய சரீரத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் பலப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்களை நீங்க வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகாபரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ரொம்ப நன்றி பிரதர். பிரைஸ் லார்ட். வேற யாருக்காவது ஜெப குறிப்புகள் இருக்குதுங்களா? பிரைஸ் லார்ட் பிரதர். என் பொண்ணுக்கு ஜெபம் பண்ணணும் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். என் பொண்ணுக்கு பல்லு வலிக்கு ஜிஹெச் கூட்டிட்டு போகணும் பிரதர். ஓகே. இப்பதான் அந்த பல்லுல அதை எல்லாம் அரைச்சிருச்சு, அதை எடுக்கணும். மயக்க ஊசி போட்டு தான் அதை கிளீன் பண்ணணும். ஓகே. பண்ணி அதுக்கு மேல கப்பு வைக்கணும். வெளியே ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சுருவேன்றது. என் ஓ, பொண்ணுக்கு அது ஓகே. ஆகாம நல்லபடியா இருக்குன்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஓகே சிஸ்டர். ஓகே. பாப்பாவுக்கு என்ன வயசாகுது? 7 வயசு ஆகுது பிரதர். 7 வயசுங்களா? ஓகே. என்ன சாக்லேட் சாப்பிட்டதுனால இப்படி வந்துச்சுங்களா? சாக்லேட் சொன்னா அதுக்கப்புறம் இப்ப குடுக்கறது இல்ல ஜாஸ்தி. ம். இப்ப வந்து இந்த ஒரு 3 நாளா பார்த்தா கண்ணு வீங்கிட்டே வந்துச்சு பிரதர். திங்கக்கிழமை இருந்து. சரி. அதுல இருந்து இப்ப சரி இது ரொம்ப வலிக்குதுன்னு ஜிஹெச் கூட்டிட்டு போனோம். அவங்க இப்படி சொன்னாங்க. அது பல்லு புள்ள பூச்சி பல் மாதிரி அரிச்சிருச்சு. ஓகே. ஓகே. சரி, அப்ப நீங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். பெற்றோரும் நம்ம பிள்ளைகளுக்கு சாக்லேட் அடிக்கடி வாங்கி கொடுக்கறது அதுவும் தப்புதான். நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. இனிமேட்டு நாங்க சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டோம் ஆண்டவரே அப்படின்ற மாதிரி. ஸ்கூல்ல போய் அவங்க வாங்கி சாப்பிட்டுக்கிடுங்க. சரி சரி சரி. சொல்லிக் கொடுங்க. 7 வயசு விவரம் தெரிகிற வயசு தான். அதனால வந்து நம்ம சொல்லிக் கொடுத்தாக்க பிள்ளைங்க புரிஞ்சுக்குவாங்க. இது ஏசப்பாவுக்கு பிடிக்கும், இது ஏசப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி எது நன்மை தீமை ரெண்டையும் சொல்லிக் கொடுத்து தீமையை விட்டுட்டு நன்மையை பிடிச்சுக்கோன்னு சொல்லிக் கொடுங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு கரெக்டா இருப்பாங்க. நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, குழந்தைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஏசப்பா, நீங்க பிள்ளையோட கூட இருங்க. பிள்ளைய வந்துட்டு வழி நடத்துங்க ஏசப்பா. அது குழந்தை வந்துட்டு விவரம் தெரியாம நிறைய சாக்லேட் சாப்பிட்டுருக்கு. அப்பா அம்மாவுக்கும் அந்த நேரத்துல வந்துட்டு ஆண்டவரை எப்படி வழி நடத்துறதுன்னு தெரியாம இருந்திருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா தான் ஏசப்பா ஆண்டவரை சத்தியத்தை தெரிஞ்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிருபையை கொடுங்க, அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளையோடைய ஆண்டவரே, இந்த கண்ணுல இருக்கிற எல்லா வலிகள், வீக்கங்கள், வேதனைகளை நீங்க எடுத்து போடுங்க. பல்லுல இருக்கிற பிரச்சனைகளை நீங்க எடுத்து போடுங்க ஏசப்பா ஆண்டவரே. அந்த மகளுக்கு பூரண சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டுமாறும் கெஞ்சி மன்றாடுகிறேன். அவங்க பெற்றோர் செய்த தவறுகள் எல்லாம் நீங்க தயவாய் மன்னிங்கப்பா. ஏசப்பா, உண்மை அறிவதற்கு முன்னாடி உண்மை அறிந்த பிறகும் அவங்க தெரியாமல் செய்த தவறுகளை தயவாய் மன்னிங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் வந்துட்டு நீங்க நீக்கி போடுங்க ஏசப்பா. அந்த பிள்ளைக்கு இப்பொழுதே நீர் சுகத்தை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஏசப்பா. நாங்க இன்னைக்கு வசனத்தை வந்துட்டு வாசிக்க கேட்டோம். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று ஏசப்பா, நீங்க சிறு பிள்ளைகளை எவ்வளவு அன்பு செய்கிறீர்கள் என்பதை ஆண்டவரை நாங்க பாக்குறோம் ஆண்டவரை. நீங்க இந்த பிள்ளையை வந்துட்டு நீங்க அன்பு செய்றீங்க ஏசப்பா. மகளுக்கு வந்துட்டு நீங்க முழு சுகத்தை கட்டளையிடுங்க. பிள்ளையோட தலைமையில இருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. பிள்ளையோட தலைமையில இருக்கிற எல்லா சாபங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்காக சாபமானீர், எங்களை சாபத்தினின்று நீர் மீட்டுக் கொண்டீர் என்று வேதம் சொல்கிறது. பிள்ளைய நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். குழந்தைக்கு இருக்கிற கண் வலி, பல்லு வலி, எல்லா இன்ஃபெக்ஷன்ஸ், எல்லா பலவீனங்களையும், வலி வேதனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். குழந்தைக்கு இருக்கிற அந்த பல்லு வலி, பல்லுல வந்துட்டு இருக்கிற வேதனைகள், கண்ணுல இருக்கிற வீக்கங்கள், வேதனைகள், எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். அவளுடைய ஃபேஸ் முழுவதையும் இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். அவருடைய வந்துட்டு வாய்ப்பகுதி, அவருடைய கண் பகுதிகள், அதுல இருக்க அந்த ட்ராக்ல இருக்கிற இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், பலப்படுத்துகிறோம் ஆண்டவரை. எல்லா வலி வேதனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். அவளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலப்படுத்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அவளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் முழு விடுதலை கட்டளையிடுகிறோம் ஆண்டவரை. நீங்க பிள்ளையோட கூட இருந்து பிள்ளையை வழி நடத்துங்க. அந்த குடும்பமும் ஏசப்பா வசனத்தை நல்லா ஆராய்ந்து பார்ப்பதற்கும் மோடு கூட பேசுவதற்கும் அந்த குடும்பத்துக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. பெற்றோர் வந்துட்டு நல்ல வேதத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களை வந்துட்டு ஆண்டவரே உங்களை பிடிச்சுக்கிறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்க. பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு அவர்களுக்கு நீங்க கிருபையை கொடுங்க. இந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமையெல்லாம்
இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பேசலாம் பிரதர். எட்வின் அப்பா பேசுறேன். பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். ஒன்றும் இல்லை பிரதர், என் மருமகளும் மகனும் இன்னும் கூடுதல் சபைக்கு வராம இருக்காங்க. அவங்க சீக்கிரம் வரணும்னு ப்ரேயர் பண்ணுங்க. ஒண்ணு. அடுத்தது என் மகளுக்கு இந்த இடுப்புல ஜவுக்காக நீங்க ப்ரேயர் பண்ணீங்க. ஆண்டவர் ஓரளவு நல்லா சுகப்படுத்திருக்காரு. இப்ப எழுந்திரிச்சு உட்காடுறாங்க, கொஞ்சம் நடக்கிறாங்க. அவங்க பைபிளும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நான் எங்களோட குடும்பத்துல என் பெரிய பையனும் சின்ன பையனும், என் பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் சீக்கிரம் ஒற்றுமை ஆகணும்னு ப்ரேயர் பண்ணுங்க. இவங்க குறிப்பா அந்த கூடுதல் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரணும், கர்த்தருடைய நாமத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீங்க அவங்களுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணுங்க. என் காலுடைய வீக்கம் ஒரு சமயம் வீங்குது, ஒரு சமயம் வீங்காம இருக்கு. நான் அதை பத்தி கவலைப்படல, எல்லாம் கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். இருந்தாலும் அதுக்காகவும் சமாதானமும் எங்கள் குடும்ப சமாதானமும் ஒற்றுமை விளங்க வேணும்னு ப்ரேயர் பண்ணிக்க. ஓகே பிரதர், ஜெபிக்கலாம். இசப்பா ஆண்டவரே, சகோதரர் மனோகருக்காக, அவருடைய ஆண்டவரே மகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம், மருமகள்களுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே இசப்பா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய வசனத்தை வந்துட்டு கேட்க ஆரம்பிச்ச ஆண்டவரே, அவருடைய விசுவாசம் வளர்ந்தது ஏசப்பா. அதன் மூலமாக அவர் வந்துட்டு ரெகுலரா கூடுகைக்கு வந்துட்டு இருக்கிற அவருடைய குடும்பத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஏசப்பா, இது அவரும் வந்துட்டு நல்லா உணர்றதுக்கு கிருபையை கொடுங்க. என்னுடைய பிள்ளைகளை நான் தான் வழிநடத்த தவறிட்டேன். நான் இதை வந்துட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்துட்டு பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருந்தேன்னா, நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டு பைபிளை படிச்சு என் பிள்ளைகளுக்கு நான் போதிக்க ஆரம்பிச்சிருந்தா, என்னுடைய பிள்ளைகள்லாம் வந்துட்டு ஒழுங்கா வளர்ந்துருப்பாங்க. நானும் அதை வந்துட்டு தவற விட்டேன்றதை அவர் நல்லா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு ஏசப்பாவிடம் பாவங்களை அறிக்கை செய்வதற்கு அவருக்கு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. ஆனாலும் ஏசப்பா, நம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எப்பா, எந்த நிலைமையில நாங்க மணந்திருந்தாலும் நீங்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று எழுதியிருக்கிறபடி ஏசப்பா, அவர் கேட்கறது நல்ல விஷயமா கேட்கிறாரு, ஆவிக்குரிய காரியங்களா கேட்கிறாரு. என்னுடைய பசங்கள்லாம் வந்துட்டு சமாதானமா இருக்கணும், என்னுடைய மருமகளோடு வந்துட்டு தன்னுடைய கணவன்மார்களோட வந்துட்டு சமாதானமா இருக்கணும், குடும்பம் எல்லாம் வந்துட்டு விசுவாசத்தோட கூடுகைக்கு வரணும், அவங்க நித்திய ஜீவன் அடையணுன்ற ஆண்டவரே நல்ல விஷயத்த அவர் கேட்கிறாரு. அவருக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அவருடைய பாவங்களை மன்னிங்க. சிறு வயதுல அவர் பைபிள் படிக்காம இருந்தது, அந்த பிள்ளைகளுக்கு போதிக்காம இருந்தது, உலகத்தின் போக்குல வந்துட்டு நடந்த அந்த நாட்களுக்காய் தயவாய் அவரை மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவர் நீங்க சகோதரனை நீர் தயவாய் மன்னித்து இந்த வெளியில அவருடைய குடும்பத்துக்கு விடுதலையை கட்டளையிட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அவருடைய மகன்களையும் மருமகள்களையும் பேரப்பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க இரக்கம் பாராட்டுங்க. அவங்க எல்லாம் சீக்கிரமா வந்துட்டு சத்தியத்தை ஏத்துக்கிட்டு அவர்கள் சபை கூடுதலுக்கு வருவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. குடும்பத்துல ஒரு கணவன் மனைவி மத்தியில, சகோதர சகோதரிகள் மத்தியில சமாதானமா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. சகோதரனுடைய குடும்பத்துல வந்துட்டு வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற, அந்த ஆத்மாக்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கடிந்து நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அவங்க மாம்ச சிந்தையெல்லாம் விட்டுட்டு ஆவிக்குரிய சிந்தையில வளருவதற்கு கிருபையை கொடுங்கப்பா. அவருடைய கால்கள்ல இருக்கிற ஆண்டவரே அவ்வப்போது வருகிற வந்துட்டு அந்த வீக்கங்களை வந்துட்டு நீர் முற்றிலுமாய் சுகமாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். சகோதரனுடைய காலில் இருக்கிற எல்லா வீக்கங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். அதற்கு காரணமா இருக்கிற வந்துட்டு எல்லா சைடு எஃபெக்ட்ஸையும், அது காரணமா இருக்கிற எல்லா ரீசன்ஸையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் கட்டளையிடுகிறோம். சகோதரனை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம். கால் வழியிலிருந்து முழுமையான விடுதலையை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. அவரோட கூட இருந்து அவருக்கு இரக்கம் பாராட்டுங்க. தொடர்ந்து அவர் விசுவாசத்துல வளருவதற்கு, அந்த குடும்பத்திலையும் வந்துட்டு எல்லாருமே விசுவாசத்துல வளருவதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரதர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். போன வாரம் எங்க பொண்ணுக்காக நாங்க ஜெபம் பண்ணுங்க பிரதர். சுகம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர். அதுக்காக நன்றி, கோடி கோடி நன்றி சொல்லி சாட்சி சொல்றேன் பிரதர். சரி சிஸ்டர். அவங்களுக்கு குத்துதுன்னு சொன்னீங்களே, ப்ரேயர் பண்ண சொன்னீங்களே பிரதர், பண்ணிட்டோம். அவங்க நல்லா அந்த நிமிஷத்துலயே அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு. ஆனா சுடுதண்ணி குடிச்சாக்கா, சுடுதண்ணில குளிச்சாக்கா, வெயில்ல போனா குத்துதான் பிரதர். மத்தபடி வீட்டுல இருந்தா நார்மலாக்குதான் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கூட லைன்ல இருக்கிறாங்க பிரதர். அவங்க டெய்லி இந்த ப்ரேயர்ல அட்டெண்ட் பண்றாங்க. அதனால நாங்க தானே ஆமாங்க, ஆமாங்க பிரதர்.
முதல் காரியமா அவங்க வெளிநாடு போனது கர்த்தர்ட்ட கேட்டுட்டு போனாங்களா? இல்ல எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, எனக்கு புடிச்சிருக்கு, சம்பாரிக்கலான்ட்டு போனாங்களா? அத வந்துட்டு யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு சரி காரியத்தையும் கர்த்தர்ட்ட கேட்டு தான் நம்ம செய்யணும். நாமளா நம்ம சரி ஏதாவது நம்ம முடிவு பண்ணிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த செஞ்ச காரியம், இதுல இந்த கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் வருது, அப்படின்னு நம்ம சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஜெபிக்கிறதுக்கு பதிலா, முதல்ல செய்த காரியம் வந்துட்டு எடுத்த முடிவு ஏசப்பாகிட்ட கேட்டு தான் எடுத்தோமா? இப்ப வெளிநாட்டுக்கு போனது வந்துட்டு, ஏசப்பாவ கேட்டு தான் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போனோமா? இப்ப சரிங்க பிரதர். பாப்பாவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல இல்லைங்களா? ஆமாங்க பிரதர். மேரேஜ் ஆகல. அப்ப ஒரு கணவரோட வந்துட்டு அவங்க மேரேஜ் ஆயி வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா, அது ஓகே. ஆண்டவர் வந்துட்டு ஒரு பூமியிலேயே ஒரு புரொடெக்ஷன வந்துட்டு கணவர் மூலமா வந்துட்டு அதுக்காக தான் குடுக்குறாரு. அதான் இப்ப நீங்க பிரதர் அவங்க நம்ம பெற்றோரும் கூட இல்ல. கணவரும் இன்னும் கல்யாணமும் வந்துட்டு ஆகல. நீங்க வந்துட்டு எதுக்கு அண்ணன் இருக்கிறான் பாப்பாவுக்கு பிரதர். பெரிய பையன் இருக்கிறான். இருக்கிறாங்க. பட் இது அவசியமா? அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஆ சரிங்க அதுதான் இது பிரதர். அது ஆண்டவர் கரெக்ட். சித்தமா. அது எனக்கு தெரியாது. நீங்க யோசிச்சுக்கங்க. சரிங்களா? நான் அங்க போனதுலருந்து இந்த பிரச்சனைலாம் வருது. இங்க இருந்த வரைக்கும் இந்த பிரச்சனை இல்ல இல்லைங்களா? இது ஒண்ணும் இல்ல அப்படின்னா பிரதர். கல்யாணம் கேக்குறாங்கப்பா. கேக்குறாங்க கல்யாணம் பண்றதுக்கு. அவங்களுக்கு என்னன்னாக்கா நம்ம ஆதி சபை பசங்க தான் வேண்டும். பெந்தகோஸ்ட் ரோமன் கத்தரிசி வானா எங்களுக்கு இந்த ஆதி சபையில நம்ம கூடுறதுல தான் நம்ம சபையில தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறாங்க பிரதர். இவங்க நம்ம வீட்டுல கொஞ்சம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இல்ல அதான் அதுக்கு கொஞ்சம் நீங்க பிரச்சனை ஜெபம் பிரதர். பண்ணுங்க. குடும்பத்துல எல்லாரும் பண்ணின்னு மனமாறிட்டாங்கன்னாக்கா, தான் இந்த இருக்கிறேன் பிரதர். திருமண காரியத்தெல்லாம் வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு சரி பண்ணுவாரு. அதனால இது சரி, சரி. போனது வந்துட்டு கர்த்தருடைய சித்தமான்னு நீங்க உங்க குடும்பத்துல கேட்டு ஜெபிச்சுக்குங்க. ம். ஸோ இப்போ வந்துட்டு அவங்களோட சரீரத்துல இருக்க பிரச்சனைகளுக்கு நம்ம ஜெபிக்கலாம். பட் இதெல்லாம் சின்ன சின்ன காரியம். பட் எடுத்த சரிங்க. முடிவு கரெக்டான்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முடிவு நம்ம தப்பா எடுத்துட்டு அதுக்கு பின்னாடி எனக்கு பிரச்சனை வருதுன்னு நம்ம சொல்றத காட்டிலும், முடிவ வந்துட்டு நம்ம கரெக்டான முடிவு எடுக்கணும் இல்லைங்களா? அத நீங்க சரிங்க. கர்த்தர்ட்ட கேட்டு நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. சரிங்க பிரதர். ஆனா நீங்க அன்னைக்கு ஜெபிக்கும் போது அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சு பிரதர். ஆனா வெயில்ல போனா தான் அந்த மாதிரி ஆகுது. சுடு தண்ணி அது யூஸ் பண்ணா நல்லா அந்த மாதிரி ஆகும். ஏன்னா விசுவாசமுள்ள ஜெபம் பணியாளை ரட்சிக்கும்னு எழுதியிருக்குது. நம்ம ம். விசுவாசமா ஜெபிக்கிறப்ப கர்த்தர் சுகமாக்குவார் தான். பட் ஆனா என்ன ஆமாங்க. சொல்றாரு, முடிவுகள் வந்துட்டு அவர் இஷ்டப்படி தான் நம்ம எடுக்கணும். நம்ம சரிங்க வந்துட்டு பிரதர். நமக்கு பிடிச்ச நம்ம முடிவுகள் எடுத்துட்டு, இது ஏசப்பாவுக்கும் பிடிக்கும்னு நம்ம சில சமயம் நம்ம நெனைப்போம் இல்லைங்களா? இப்ப ஆமாங்க முடிவுகள் பிரதர். அவருக்கு பிடிச்ச மாரியே முடிவுகள வந்து நம்ம எடுக்கணும். அத வந்துட்டு கேட்டுக்கங்க. ஆண்டவருக்கு பிடிக்கலன்னா திரும்ப வந்துரலாம் அவ்வளோதான். அதனால அத சரிங்க பிரதர். ஆண்டவர்ட்ட என்னன்னு கேட்டு நீங்க ஜெபிச்சுக்கங்க. சரிங்க பிரதர். இயேசுவே ஆண்டவரே! மகள் அவிலாவ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். மகளுக்கு சரீரத்துல வந்துட்டு இருக்கிற அந்த வெயில்ல போனா இருக்கிற அந்த தொந்தரவுகள் எல்லாம் ஏசப்பா நீர் நீக்கி போட வேண்டுமாறு உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். போன வாரமும் ஏசப்பா ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தை நீங்க கேட்டு தயவாய் வந்துட்டு மகளுக்கு சுகத்தை கொடுத்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமாங்க. ஏசப்பா அவங்க அந்த வெளிநாடுக்கு போன முடிவு ஏசப்பா உமக்கு சித்தமா இல்லையான்றதை அவங்களுக்கு நீங்க உணர்த்துங்க ஆண்டவரே. எது உம்முடைய சித்தம், எப்படி உம்முடைய முடிவை வந்துட்டு அவர்கள் புரிந்து கொள்வது, தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தத்தை உணரணும் என்று வேதம் சொல்கிறது. அங்க உண்மையிலேயே தேவனுடைய நன்மையும், பிரியமும், பரிபூரணமான சித்தத்தை உணர்ந்தாங்களா? அதன்படி தான் முடிவெடுத்திருக்கிறாங்களா? அப்படின்றத இயேசுப்பா நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இனிமேட்டு எந்த முடிவெடுத்தாலும், இயேசப்பா உம்முடைய சித்தப்படி அவர்கள் முடிவெடுப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த வேளையிலே இயேசுவே ஆண்டவரே அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவங்கள வந்துட்டு வழி நடத்துங்க. அவங்களுடைய சரீரத்துல காணப்படுகிற அந்த பலவீனங்கள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளிய போயிட்டு கட்டளையிடுகிறேன். வெயில்ல போகும்பொழுது ஆமாங்க. ஆண்டவரே மகளுடைய சரீரத்துல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினால சரீரத்துல இருக்கிற பலவீனங்கள்ல இருந்து முழு விடுதலையை கட்டளையிடுகிறேன். நீங்க அவர்களோட ஆமாங்க. கூட இருங்க. அவங்கள வழி நடத்துங்க. உடைய சித்தத்தை அறிந்தவர்களா அவர்களை நீர் மாற்ற வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். ஆமாங்க. துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். 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 தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சோ மச் பிரைஸ் பிரதர். லார்ட். பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி பிரதர்ஸ், லார்ட். சிஸ்டர்ஸ் வேற யாருக்காவது ஜெப குறிப்புகள், சாட்சிகள் இருக்குங்களா? நான் வந்து வீட்டு பேஸ் மட்டும் போட்டுட்டு இருக்கேங்க பிரதர். பேஸ் மட்டும் நல்லபடியா எந்த தடங்கள் இல்லாம ஆகணும்னு சொல்லி ஜெபிக்கணுங்க பிரதர். எனக்கு உங்க பேரு சிஸ்டர்? உஷாங் சிஸ்டர். எங்க இருக்கிறீங்க நீங்க? மதுரையில இருக்கேங்க பிரதர். மதுரையில இருக்கிறீங்களா? வெளிய ஏதோ சினிமா சத்தம் தான் கேக்குது உங்க சைடுல இருந்து. இல்லைங்க பிரதர், நான் வந்து இந்த பக்கத்துல ஒரு வீட்டுல கிட்ட இருக்கேங்க பிரதர். வெளியே இருக்கேன் நானு. ஓ சரி, சரி, சரி. ஓகே, வீடு ஓகே. இது இல்ல எனக்கு. எங்க நீங்க மதுரையிலே வந்துட்டு அங்க இது பண்ணிருக்கீங்களா? அப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க பிரதர், பேஸ் மட்டம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 2 நாள் ஆச்சுங்க பிரதர். எந்த தடங்கள் இல்லாம அது நல்லபடியா ஆகணும் அப்படின்னு எனக்கு ஜெபிக்கணும் பிரதர். ஓகே சிஸ்டர். ஜெபிக்கலாம் சிஸ்டர். சரிங்க பிரதர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரி உஷாவா கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
அவங்களும் அவங்களுடைய ஆண்டவரே கணவரும் அவங்களுடைய மகனும் வந்துட்டு வசனத்துல வளருவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அவங்க மனம் திரும்புறதுக்கும் வசனத்துல வளருவதற்கும் நீங்க கிருபையை கொடுங்க. அவங்களுடைய வீட்டுல இருக்கிற விஷயங்கள் ஆண்டவரே, அவங்க ஆண்டவரே இவ்வளவு நாள் வீடு இல்லாம இருந்திருக்கிறாங்க. ஒரு சின்னோண்டு இடத்துல தான் அவங்க குடியிருந்தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வீடு கட்டுற காரியத்துல அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தர் வந்துட்டு வீடை கட்டுவாராகில் ஆண்டவரே, அந்த வீடு வந்துட்டு கட்டப்பட மாட்டாது என்று எழுதியிருக்கிறபடி ஏசப்பா, நீர் அவர்களுக்கு துணையா இருந்து இந்த வீட்டை நீர் கட்டித்தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். உங்களுடைய ஃபவுண்டேஷன் முதற்கொண்டு எல்லா காரியத்தையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான வந்துட்டு பண வசதிகளை வந்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுடைய தங்களுடைய ஆவிக்குரிய வீடாகிய தங்களுடைய வந்துட்டு இருதயத்தை அவர்களுடைய வசனத்தினாலே கட்டுவதற்கு அவர்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக சகோதரியும் குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவங்களோட கூட இருந்து அவங்கள வழி நடத்துங்க. அவங்க இந்த பூமிக்குரிய வீடையும் தங்களுடைய ஆவிக்குரிய வீடையும் வந்துட்டு ஒரே நேரத்துல வந்துட்டு கட்டி எழுப்புவதற்கு வசனத்தினால வந்துட்டு அவர்கள் பலப்படுவதற்கு கிருபை பாராட்டுங்க. அதற்காக சகோதரிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். துதிக்கான மகிமையெல்லாம் இயேசுவின் ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினாலே ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது ரெக்வெஸ்ட் இருக்குங்களா? பிரதர் புனிதா பேசுறேன் பிரதர். எனக்கு ஜெபம் பண்ணணும் பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். வந்ததுலேருந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து வயிற்று வலி பிரதர். அதுக்கு காரணமும் நான் தான் பிரதர். சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து மனைவிகளே சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நான் அதன் மீறி நான் வந்துட்டேன் பிரதர். அவர் ஒரு வீடு சொன்னார் பிரதர். அந்த வீட்டுல நிலவாசல்ல பாத்தீங்கன்னா திருக்குடும்பமா வந்து அது அந்த இது இருக்கு பிரதர். அது செதுக்கியிருக்காங்களோ என்னன்னு தெரியல. அதனால எனக்கு அது பிடிக்கல. ரெண்டாவது சின்ன வீடாவும் இருக்கு. நம்ம வந்து சபை கூடுகைலாம் வச்சோம்னா மேல போய் வைக்கலாங்கிறாரு. கீழே பாத்ரூம் இருக்கு. போய் வரத்துக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் பிரதர். அதனால எனக்கு மனசுக்கு பிடிக்கல. அதனால நான் வந்துட்டேன் பிரதர். அப்புறம் ஏசப்பாட்ட தான் ஜெபம் பண்ணேன் பிரதர். ஏசப்பா, நான் எங்க வீடு பார்க்கணும் தெரியல. என் பையன் சொன்னான் குளித்தலையில பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். நான் குளித்தலை, கோயம்புத்தூர், இங்க எல்லா பக்கமும் நான் வச்சு ஜெபம் பண்ணும்போது தொட்டியம் அந்த 3 இடத்தையும் ஜெபம் பண்ணும்போது அப்புறம் காலையில திரும்ப திடீர்னு ஒரு ஃபோன் வந்தது பிரதர். தொட்டியத்துல ஒரு வீடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பிரதர். அதுவாது தடை இல்லாதபடி அந்த வீட்டுக்கு போறதுக்கு ஏசப்பா சித்தம் இருந்தா மட்டும் அந்த வீட்டுக்கு செல்றதுக்கு ஏசப்பா கிருபை பாராட்டணும்னு ஜெபம் பண்ணுங்க பிரதர். எனக்கு வயிறு வலிக்குது பிரதர். வந்ததுல இருந்து என் பாவத்தையும் ஏசப்பா என்னை மன்னிக்கணும்னு சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். தயவா கேட்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். இயேசுவே ஆண்டவரே, சகோதரி புனிதாவை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுப்பா, அவங்களுக்கு எதனால வயிறு வலிக்குதுன்றதை நீங்க உணர்த்துங்க. அவங்களுடைய ஆண்டவரே எல்லா பாவங்களையும் அறிக்கை பண்றதுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. சகோதரிக்கு இருக்கிற எல்லா வயிற்று வலியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரிக்கு இப்பொழுது இருக்கிற எல்லா வயிற்று வலிகளையும் எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரிக்கு இந்த வயிற்று வலியிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் விடுதலையை கட்டளை எடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க ஆண்டவரே அவங்க வீடு பார்க்குற காரியத்துல அந்த குடும்பத்துக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. குடியிருப்பின் எல்லைகளை கர்த்தர் தான் நமக்கு வந்துட்டு வகுத்து கொடுக்குறாருன்னு சொல்லி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு குடியிருப்பின் எல்லைகள் வந்துட்டு எந்த ஊர்ல வச்சிருக்கிறீங்கன்றதை நீங்க சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு ஏசப்பா ஜெபிக்கிற மாதிரி நல்லா கீழ்ப்படுகிற மாதிரியான ஆண்டவரே ஒரு இடத்த நீர் ஏற்பாடு பண்ணி தர வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுங்க. அதற்காக சகோதரியினுடைய குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அவங்களோட கூட இருங்க. அவங்கள வந்துட்டு வழி நடத்துங்க. அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க ஏசப்பா. ஆண்டவரே, அவங்களுக்கு நல்லபடியா ஒரு சீக்கிரமா ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்க. எல்லாத்துக்கும் மேல ஏசப்பா, அவங்க வந்துட்டு வேத வாக்கியத்தை அப்படியே கடைபிடிக்கிறதுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஏசப்பா, பாவங்களை விட்டு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு கிருபையை கொடுங்கப்பா. குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பா வேத வாக்கியத்தை வந்துட்டு கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாம, என்னுடைய கணவருக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், என்னுடைய மனைவிக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்றேன், என் பிள்ளைக்காக நான் வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்றேன்னு சொல்லி வசனத்தை வந்துட்டு யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாம ஏசப்பா நமக்கு அவர்கள் உண்மையா இருப்பதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக இந்த குடும்பத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். துதியான மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 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 பிரைஸ் லார்ட் பிரதர். தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ ஜீசஸ். பிரதர் சிஸ்டர்ஸ், வேற யாருக்காவது சாட்சிகள் இருந்தாக்க ஷேர் பண்ணுங்க. இல்ல பிரேயர் ரிக்வெஸ்ட் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர் பிரைஸ் லார்ட். பெங்களூர்ல கார்த்திக் பிரதர் பேசுறேன். பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரதர், இன்னைக்கு இங்க பெங்களூர்ல வந்து சித்தார்த் அப்படின்ற ஒரு டிசைபிள் இருந்தார். அந்த பிரதருக்கு வந்துட்டு ஏதோ அப்பண்டிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அந்த பிரதருக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு சகோதர ஆலோசனை சொல்லியிருக்காங்க. பிரதர் உங்களுக்கு அந்த வயிறு வலி இருக்குது அப்படின்னா ஒருவேளை இந்த பிரச்சனையாக இருக்கலாம், எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி ஸ்கேன் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஸ்கேன் பண்ணி பார்த்து அவங்களுக்கு அந்த ஸ்கேனிங் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்பண்டிக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்துட்டு இவருக்கு பயங்கர வயிறு வலி 2 நாளாகவும். இன்னைக்கு காலையில வந்து அங்க அவங்க வீட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் நியர்பையா இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து போய் ரிப்போர்ட்டை காமிச்சிட்டு அவரை காமிச்சிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அங்க பார்த்துட்டு எல்லா ரிப்போர்ட் பார்த்துட்டு அவரோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டி இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணுமா இருக்கும், அது இங்க நாங்க பண்ண மாட்டோம், ஏன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன். என்னன்னா அது அந்த குடல் வந்துட்டு வீங்கி பெருசாகி பிளாஸ்ட் ஆகிற லெவல்ல இருக்கு அப்படின்றது போல இது அவங்க சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க. அப்போ அங்கேருந்து பெரிய ஹாஸ்பிட்டல் இங்கே பெங்களூரில் விக்டோரியா ஹாஸ்பிட்டல்னு இருக்கு, அதுக்கு ஆம்புலன்ஸில் அந்த பிரதருக்கு கூப்பிட்டுன்னு வந்து அங்கே திருப்பி எல்லாமே செக் பண்ணி திருப்பி இங்கே ஒரு ஸ்கேன்லாம் எடுத்து இது எல்லாத்தையும் ப்ரோசஸ் ஆச்சுங்க பிரதர். அவங்க சரி சகோதருக்கு எங்கே கீழ்ப்படியாமல் போனாரோ, எங்கே ஆண்டவருடைய பயமின்றி நடந்து கொண்டாரோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவருக்கு ரெஃபரன்ஸ் பண்ண வச்சு நாங்களும் காலில் இருந்து கொஞ்சம் வந்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுக்கிறது இது போலயே இருந்துச்சு. சரி போகிறத ப்ரோசஸ் பார்த்தா ஆப்ரேஷன் இந்த இமிடியேட்டாக இப்போவே நடக்காது, மேபி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு ஆயிரும் போல். ஆனால் அங்கே வந்துட்டு சொல்லி அனுப்பும்போது என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது ரொம்ப பெருசாக வீங்கி இருக்கிறதுனால அது பிளாஸ்ட் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும், அதனால நாங்கள் ரொம்ப சீரியஸான கண்டிஷனாக இருக்கிறதுனால நாங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சரி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு, இந்த ஸ்கேனிங் பிளட் செக்அப் ரிப்போர்ட்ஸ்லாம் எடுக்கிறது இல்லையே. அதுக்கடுத்து அந்த பிரதரை கேட்டோம், என்ன பிரதர் எப்படி இருக்கு உங்களுக்கு பெயின் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை பிரதர் என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை பிரதர் இது செத்து போகிற அளவுக்கு இருக்கும் இந்த பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்சம் மாம்ச பலவீனத்துலேயும் ஒரு பதட்டத்துலேயும் நாங்களும் கூட சரி அப்படியே அந்த ரிப்போர்ட்ஸ் இது எடுக்கிறதுலையே இதாக இருந்தோம். சரி ஆவியனர் உணர்த்தினாங்க, சரி போய் அவர்கிட்ட பேசி ஒரு வாட்டி ரெஃபரன்ஸ் பண்ணி கமெண்ட் பண்ணு அப்படின்னு ஆவியனூர் உணர்த்ததுக்கு அடுத்து போய் ஜபிக்கும் பொழுது ரெஃபரன்ஸ் பண்ணதுக்கு அடுத்து ஏசுபா கம்ப்ளீட் ஹீல் பண்ணிட்டாரு. அவர் வந்துட்டு ஆம்புலன்ஸில் கொண்டு வந்து அதுக்கடுத்து வீல் சேரில் தான் அவர் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஹீல் ஆகிட்டு ஏஞ்சி நடக்க ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது இருந்துச்சு, அங்கேயும் அவரே நடந்துட்டு வந்தார். சரி திருப்பியும் இவருக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ்லாம் திருப்பி எடுத்துருந்தோம். அந்த ரிப்போர்ட் பார்த்துட்டு டாக்டர் என்ன இதில் அப்பண்டிக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு வந்திருக்கேப்பா அப்படின்னு சொன்னாங்க. சரி வேறு ஏதோ இருக்கலாம் போல், என்னன்னே தெரியலையே அப்படின்னு அவங்களுக்கும் பெருசாக இதாகிடுச்சு. அப்புறமா இப்போது நாங்கள் அவரை அந்த வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பெரிய ஸ்கேனிங் எழுதி கொடுத்துருந்தாங்க. அது அல்ட்ரா ஸ்கேன் அப்படின்றது போல் ஏதோ ஒரு இதில் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி அந்த ஸ்கேன் எடுத்ததுக்கு அடுத்து அந்த ரிப்போர்ட் வந்துட்டு நாளைக்கு தான் 4 o'clock வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்து தான் அடுத்த ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் அது இதெல்லாம் இருக்கும், அதில் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈவினிங் திருப்பி கால் வந்துச்சு, அந்த பிரதர்ல பேஷண்ட் யார் இருந்தாரோ அந்த பிரதர் அவர் கம்ப்ளீட் ஹீல் ஆகிட்டு அவரே நடந்துட்டு அவரே ஃபுல்லா இப்படி இதாக இருந்ததுனால சரி அவரே கால் பண்ணி என்ன வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்றது போல எல்லாம் விசாரிச்சுட்டு எல்லாருக்கும் நார்மலாக கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து சொன்னாரு, இல்லை டாக்டர் வந்து சொல்லியிருந்தாரு பிரதர், என்னன்னா ஏதோ ஒரு சின்னதாக கட்டி போல ஏதோ இருக்கு, ஆப்ரேஷன்லாம் தேவைப்படாது அப்படின்றது போல தான் தோணுது, நார்மலாக உங்களுக்கு இன்ஜெக்ஷன் அது இது போல் இது கொடுத்து அது நார்மலாக இதாயிரும், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறோம், இதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் செக் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் கால் பண்ணி அப்படின்னு சொன்னார். எஸ்பை இவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சார், ஏன்னா அவரோட ஹார்ட் பீட்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மி ஆகிட்டு இருக்கு, அவ்வளோதான் அவர் செத்துருவார் அப்படின்றது போலலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆம்புலன்ஸில் கூப்பிட்டுன்னு வரும்போது எல்லாம் பயங்கரமா பயந்துருந்தாங்க. பட் ஏசப்பா இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சார். நல்லவர் பாவங்களை அறிக்கை பண்ணும் பொழுது உடனே வந்துட்டு ஹீல் பண்றாரு. இது பெரிய ஹீலிங், பெரிய சாட்சி. கர்த்தர் நல்லவர். கேட்ட எல்லாருமே நம்ம வந்துட்டு இதை கண்டிப்பா உணர்ந்திருப்போம்னு நினைக்கிறேன். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை வந்துட்டு மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்ன்ற வசனம் இந்த ஒரு இன்சிடென்ட்லயும் வந்துட்டு இது மெய்யாதான் இருக்கிறத பாக்குறோம். இயேசு கிறிஸ்து நல்லவர்.
தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். வேற யாருக்காவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? ஓகே, இதுக்கு மேலே எதுவும் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இதோட பைபிள் ஸ்டடியை நிறைவு செஞ்சுக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க்யூ ஜீசஸ்.